ओके मंगलाचरण। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदामयं कदादिस्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदं कमलं श्रीगुरु वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सर्वनाथं शाद्वैतं शावनूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगणलिता श्रीविशाखान्तं च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिकान्त राधाकान्त नमस्तुते सप्तगाञ्जलगौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वञ्चाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामे गौरतुसे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। 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 आनंदलीलामय विग्रहाय हेमावतीभ्यो सुंदराय तस्मै महाप्रेम रसप्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते चैतन्य चंद्राय नमो नमस्ते चैतन्य चंद्राय नमो नमस्ते। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवं श्रीगुरु दीनदारिणी। जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणो जय श्री राधा गोपाल जी करुणो जय श्री चैतन्य महाप्रभु करुणो जय श्री नित्यानंद प्रभु करुणो जय श्रील रूप रघुनाथ करुणो जय श्रील प्रभादी महाराज करुणो एन परम गुरुदेव श्री श्रीमन गौर गोविंद स्वयं करुणो एन गुरुनाथ श्री प्रतिनिधि गुरुदी करुणो தொடர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரெகுலரா பகவத்கீதை கிளாஸ் கவனிப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து கிருஷ்ண லீலா அமிர்த கதா கிட்டத்தட்ட நம்ம 9 நாள் இன்னைக்கு 7ஆம் நாள் பேசுறோம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய நல்லபடியாக அவங்க கல்வியோடு நடக்கணும். கிளாஸ் வந்து அனைத்து மக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்க இருக்கிறவங்களுக்கும் ஹரே கிருஷ்ணா வணக்கம். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆன்லைன்ல உங்களுக்கு நான் பேசுறது வந்துதா? ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் செக் பண்ணி சொல்லுங்க. ஸ்னேகா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸ்னேகா மாதாஜி, இஸ் இட் கிளியர் மாதாஜி? கேன் ஹியர்?
Clear, huh? Okay. Thank you so much, Mataji. Mataji, anything happen? Just let me know, Mataji. Okay. Okay, but thank you, bro. Okay. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த கூலிமலை இன்னைக்கு கூலிமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி வட்டாரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 3 சென்டர் இருக்கு. ஓகே, ஒன்று இஸ்கான் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராம் மண்டிர். அங்கே வந்து யார் இருக்கிறாங்க? மூலமூர்த்தி கிருஷ்ண பலராம் இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, நான் உட்காந்து யோசனை, நீங்க யோசிக்கீங்கன்னு தெரியல, பகவான் கருணை தான், எனக்கு ஏதோ யோசனை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து நம்ம அபிஷேகம் பிரபுவோட சென்டர் கோகுல் நமஹாட்டா. அங்க இருக்கக்கூடிய மூலமூர்த்தி என்னது? நித்தாய் கௌராங்க சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு. ஓகே, அப்புறம் மூணாவதாக நம்ம இங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து கோபாலகிருஷ்ணா நமஹாட்டா, கோபாலகிருஷ்ண சென்டர். ஓகே, இப்ப நம்ம இங்க வச்சிருக்கிறது இன்னைக்கு யாரு? ராதா கோபால், ராதாகிருஷ்ணன், ராதா கோபால். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூலிங்ல 3 பேரும் இருக்கிறாங்க. அங்க வந்து கிருஷ்ண பலராம், இங்க நித்தாய் கௌரங்கா, தென் இங்க ராதா கோபால் அண்ட் ஜெகநாத். ஆல் கம்ப்ளீட். கூலிங் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகே, ஹரிபோ ஹரிபோ. இதுக்கு யாரும் சொல்லிக்கலாம் தெரியல. ஐ திங்க் ஐ அம் ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே, நம்ம பலராமருடைய நம்ம வந்து பிரணாமம் படிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் படிப்போம். எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம். ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா அண்ட் சூசன் 3 பேரும் முடிஞ்ச கண்ணாடி படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஆன்லைன்ல உங்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் வந்து நம்ம வந்து 9 மணிக்கு கட்ட முடிக்க முடியாது. கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் கூட போவோம். ஏன்னா நம்ம வந்து ரெகுலர் கிளாஸ் நடத்துறதுனால. ஓகே, அதனால நிறைய விஷயம் பேச போறோம். ஜஸ்ட் அமைதியாக பொறுமையாக கேட்குற மாதிரி கேட்டுக்கிறேன். லாஸ்டா கேள்வி தான் கேட்டுக்கலாம் நீங்க. ஓகே, ஜெய ஜெகநாத பிரணாமா கி. தேவதேவ ஜெகநாத प्रापनति विनाशना त्रहीमां पुंडरीकाक्षा परिदं भावसागरे नमस्तेस्तु जगदारा जगदात्मा नमस्तुते कैवल्यं त्रिगुणाधिदा गुणांजना नमस्तुते करुणामृत पादोरी सुदाम्ने नमो नमः दीनदाराय तुय्यया कृपा पादोदे नमः परित्राहि जगन्नाथ दीनबंधो नमस्तुते निस्तिन्हो अम्बो भोजी प्राप्य त्वं तारणीं सुखम्. जय श्री भगवान श्री जगन्नाथ प्रभु की. जगन्नाथ यादना भगवान श्री कृष्ण जगन्नाथ. ओके, देन बलराम बलदेव प्रणाम. உள்ளே இருந்து மனசுல இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஓகே, नमस्ते स्तोहल ग्रामा नमस्ते मुसालयुधा नमस्ते रेवती कांता नमस्ते भक्त वत्सला नमस्ते नमस्ते मलिनम श्रेष्ठ नमस्ते धरणीधारा प्रलंबरे नमस्ते तू त्राहिमां कृष्ण पूर्वजा. श्री बलदेव प्रभु की जय. सुभद्रा प्रणामा की. सुभद्रा வந்து கிருஷ்ண பலராமருடைய தங்கச்சி. ஓகே, देवी तुम विष्णु मायापी मोहयन्ति चराचरम् आत्मत्मासन संतासी विष्णु भवनुदारिणी जय देवी भक्ति दात्री प्रसीद परमेश्वरी जय देवी सुभद्रा त्वं सर्वे संपद्रदायिनी. जय श्री सुभद्रा महारानी की जय. ओके, सुदर्शन
சுதர்சனம் பகவான் கையில கூடிய சுதர்சன சக்கரம். ஓகே, சுதர்சன மகாஜ்வாலா கோடி சூரிய சமப்ரபா அஜ்ஞானதிமிராதானம் வைகுண்டதபா பிரகாசகா நமஸ்தேஸ்து நித்ய விலாசா வைஷ்ணவஸ்திர நிகேதன ஆவரியம் வீரியம் யக்ரூப விஷ்ணு தத் பிரணமாமி அஹம். ஜெய சுதர்சன கி, சுதர்சன பிரபு கி. ஓகே, ஜெய ஸ்ரீ ராதா கோபால் கரணும், ஜெய ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கரணும். தொடர்ந்து வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் அமிர்தங்களை பேசணும். இன்னைக்கு வந்து 7வது நாள். இன்னைக்கு நம்ம வந்து பிருந்தாவன லீலைகள் வந்து நம்ம 1வது நாள்லேருந்து கிட்டத்தட்ட 6வது நாள் வரைக்கும் பேசிட்டோம். யாரெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய ஜாயின் பண்ணீங்களோ எல்லாரும் உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு பாராட்டு பண்ணீங்க, ஒரு கை தருங்க எல்லாரும். ஏன்னா ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாம் கலந்துக்கிட்டீங்க. ஓகே, அதோட பலன் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா வரணும். அதோட மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து பலராமர் பத்தி பேச போறோம். பகவான் ஸ்ரீ பலராமர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து சாக்ஷாத் முழுமுதற் கடவுள். ஓகே, நான் ரெகுலர் கிளாஸ் மாதிரி ரொம்ப கேள்வி கேட்கறது குறவா இருக்கும். ஓகேவா, நீங்க தப்பிச்சிக்கலாம். ஆனா அடுத்த வாரம் நான் விட மாட்டேன். ஓகேவா, சரி, அதனால வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் டைரக்ட் கவனமா கேளுங்க. அப்ப வந்து என்னன்னா, பலராமருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். ஏக சாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அடுத்து பிரம்மதேவ் சொல்றாரு, ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதி கோபித சர்வ காரணம். அடுத்து பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு என்னன்னா, பரம் பிரம்ம பரந்தாம பவித்திரம் பரமம் பாவா, அதாவது பகவான் பரம் பிரம்மா. அடுத்து வந்து சிவபெருமான் சொல்றாரு, ஆராதனா விஷ்ணு ஆராதனா சர்வேஷா தஸ்மான் பரந்தேவி தேவி ததிச்சான சுசராச்சரம். ஓகே, பகவானே வந்து சிறந்தவர் சொல்றாரு. அதனால வந்து மற்றவங்க கீழ் கிடையாது, பகவான் உயர்த்தத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருந்து நிறைய வகையான எக்ஸ்பென்ஷன், நிறைய வகையான விரிவகங்கள் வெளியே வருது. ஓகே, நிறைய வகையான விரிவகங்கள் வெளியே வருது. அவர்கிட்ட இருந்து பல அவதாரங்கள் எல்லாமே நிறைய வெளியே வருது. ஆனா அவர்கிட்ட இருந்து முக்கியமா வந்து அவரோட ரைட் ஹேண்ட் சைட், அவரோட சோத்து கை சைடும், அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பீட்டி கை சைடும் பகவான் வந்து ஒரு முக்கியமா 2 நபர்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஜீஸ்ரீ வந்து ஓகேவா, நோட்ஸ் எடுக்கலையா? மசோசினி க்ளோசினி ரெக்கார்டா? ஓகே, அப்போ வந்து என்னதுன்னா, அவருடைய பீச்சை சைட்ல இருந்து ஸ்ரீமதி ராதாராணி வராங்க. அது வந்து பகவானுடைய இன்பத்தை தரக்கூடிய சக்தி, அதாவது அலாதினி சக்தின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம 9ஆம் மாசம் ராதாஷ்டமி வரும், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பேசலாம். ஓகே, அதே போல பகவான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சோத்துகை சைட்ல இருந்து முக்கியமா ஒரு நபர் வர, அதான் வந்து யாரு பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ பலராமர். நீங்க பலராமர் பாத்தீங்கன்னா போட்டோல எங்க பார்த்தாலும் அவர் கிருஷ்ணருக்கு சோத்துகை சைட்ல தான் இருப்பாரு. ஸ்ரீமதி ராதாராணி அவங்க வந்து பகவானுக்கு பீட்டிகை சைட்ல தான் இருப்பாங்க. ஓகேவா, இது ரெண்டும் மாறவே மாறாது. ஓகேவா, அப்ப பலராமர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் எந்த வகையான வேறுபாடும் கிடையாது. அதாவது பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன கலரு? கருப்பு. ஆனா வந்து சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க? ஷாம வர்ணா. ஓகே, ஷாம வர்ணா, ஷாமனா கருப்பு. ஓகேவா, பலராமர் வந்து என்ன கலரு? வெள்ளை. அதாவது பௌர்ணமி நிலவு கலரு. அந்த வர்ணம்க்கு டெக்னிக்கலா சமஸ்கிருத வேர்ட் சொல்லுவாங்க. என்ன வர்ணம்? அன்னைக்கு நான் சொன்னேன் எங்கேயோ இடத்துல பிரஜா மாதாஜி, பீத்த வர்ணம். பீத்த மீன்ஸ் வந்து என்னதுன்னா ஒயிட் கலர். நீங்க பாத்தீங்கன்னா அப்படி கிருஷ்ணருக்கு ஆப்போசிட் கலர்லாம் வந்து பலராமர் இருப்பார். 2 பேருக்கும் கலர் வித்தியாசம், சில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, தவிர 2 பேருமே பகவான் தான், கடவுள் தான் 2 பேருமே. ஓகேவா, முதல்ல வந்து நான் வந்து சில தத்துவ விஷயங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் சில ஸ்டோரி சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ்ல இது பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா பலராம் யாருன்னு தெளிவா செய்யணும். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பல 6 வகையான அவதாரம் இருக்கிறார். அது வந்து என்னன்னா, 1வது வந்து என்ன அவதாரம்? மச்சம். அந்த அவதாரம் 6 வகையான அவதாரங்கள் இருக்கிறார் பகவான். 6 வகை. எத்தனை பேரும் கேட்கிற 6 வகை. 1 புருஷ அவதாரம், அடுத்து வந்து மன்வந்தர அவதாரம். இன்னைக்கு நான் ஒண்டி பேசுறதுனால எல்லாமே இருக்கீங்க. அப்புறம் 3வது வந்து குண அவதாரம், 4வது வந்து யுக அவதாரம்,
அஞ்சாவது வந்து லீலா அவதாரம், ஆறாவது வந்து மன்வந்தர அவதாரம். மன்வந்தர அவதாரம் சக்தி ஆவேச அவதாரம் சொல்லிட்டோம். சக்தி ஆவேச அவதாரம். இந்த மாதிரி 6 வகையாக மட்டும்தான் பகவான் பிரிக்கிறார். ஓகேவா? தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த 6 வகை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மேல போகாது, 7 8 வருது, 6. இந்த 6க்குள்ள அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுல பகவான் முக்கியமா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த லீலா அவதாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து எல்லா டெம்பிள்லயும் கோயில் வச்சிருப்பாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா லீலா அவதாரம் நிறைய அவதாரங்களோட இது இருக்கு. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா 10 வச்சிருப்பாங்க. தச அவதாரம். ஓகே, முதல் வந்து என்ன அவதாரம்? மச்சம்னா என்ன வடிவத்தில் இருக்கும்? மீன் வடிவத்தில் இருக்கும். ஓகேவா? அவர் என்ன பண்ணாரு? மச்ச அவதாரத்துல பகவான் வந்து மச்சமா வராரு. ஓகேவா? மீனா வந்து என்ன பண்ணாரு? அவர் வந்து என்ன பண்ணாரு? இன்னைக்கு நான் அப்புறம் அடுத்த வாரம் நான் கேட்கிறேன். பகவான் வந்து வேதத்தை வந்து காப்பாத்தினாரு. பிறகு வந்து மிகப்பெரிய அழிவுலேருந்து முக்கியமா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அழிவு வரும். ஒரு யுகத்துல இருந்து இன்னொரு யுகம் மாறும். மிகப்பெரிய சுனாமி ஏற்படும். அப்ப அந்த மிகப்பெரிய இதுல என்ன பண்ணிடுவாங்க? அந்த கப்பையில அவருக்கு செஞ்சு அது வந்து ஒரு முனிவர் இருப்பாரு. ஒரு முனிவர் இருப்பாரு. அந்த முனிவர் வந்து கிட்ட பகவான் சொல்லுவாரு, அவர் மிகப்பெரிய ஒரு கப்பை செய்வார். அந்த கப்பையில எல்லா வகையான மனிதர்கள் மிருகங்கள் எல்லாத்தையும் ஏற்றிக்குவாங்க. அப்ப அந்த மீன் என்ன பண்ணும்? அந்த மீனோட பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த இதுல அந்த கப்பை இழுத்துட்டு போயிடும். பிறகு யுகத்தோட அழிவு முடிஞ்ச பிறகு திருப்பி அந்த கப்பையை கொண்டு வருவாங்க. இது ஏன்னா யுகத்தோட மக்கள், சத்தியயுக மக்கள் ரொம்ப முக்கியம் சொல்லி, ஏன்னா அடுத்த யுகத்துக்கு வேணுமே. ரெண்டாவது கூர்ம அவதாரம் எதுக்காக வந்தாரு? கடலுக்காக வந்தாரு. ஓகேவா? மச்சம், கூர்மம். அடுத்து 3வது வராக அவதாரம், பன்றி அவதாரம். வராகனது பன்றி ரூபம். அது எதுக்காக வந்தாரு பன்றி அவதாரம்? 2 காரணம் சொல்லுங்க பிரபு, டக்குன்னு சொல்லுங்க. வெரி குட், பூமி காப்பாத்துறதுக்காக. அப்புறம் 2வது அந்த ஒரு ஆள் யாரு? சிவபெருமான் பிரம்மோனா. இரண்யகசிபுவோட சகோதரர் இரண்யாக்ஷன். ஓகே, அப்ப பன்றி அவதாரம் 3வது. 4வது பாத்தீங்கன்னா என்ன அவதாரம்? நரசிங்க அவதாரம். நீங்க 1 2 3 பாத்தீங்கன்னா மிருகங்களாக இருக்கும். ஆனா வந்து அதுக்கப்புறம் 5ல இருந்து பாத்தீங்கன்னா மனிதர்களாக இருப்பாரு. அந்த 4வது வந்து இந்த மிருகத்துல இருந்து மனிதனா போறதுல ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவர் பாதி மனிதன் பாதி சிங்கம் இருப்பார். நரசிங்க அவதாரம் அது பிரகலாதனுக்காக வந்தாரு. 5வது அவதாரம் யாரு? ராமர் பிரபு. மச்சம், கூர்ம, வராகம், நரசிங்க, அப்புறம் வாமனர். வாமன அவதாரம் அவர் புள்ள பிராமணா வந்து பலி மரத்துக்காக வந்தாரு. 6வது பரசுராமர் வந்து எதுக்காக வந்தாரு? அதாவது வந்து அரசாங்கத்தை சரியாக வழி நடத்தாதவங்க, ரூல்ஸ் ரெகுலேஷன் அதாவது சட்டத்திட்டம் கடைபிடிக்காதவங்கள அவங்கள வந்து இந்த அடுத்த யுகத்துக்கு வந்து இவங்கெல்லாம் தீங்கு விளைவிப்பாங்க, கெட்டது கொடுத்துருவாங்க. அதனால என்ன பண்ணாரு? தன்னோட கோடாலியால எடுத்து அவங்களோட வம்சத்தை எல்லாம் யாரும் கெட்ட செய்யறோம் எல்லாத்தையும் அழிச்சாரு. ஓகேவா? தர்மத்துக்கு நிலைநாட்டினாரு. அடுத்து 7வது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. ஓகேவா? அவர் வந்து அயோத்தியில வந்து நிறைய லீலைகள் கேட்டிருப்பீங்க. அடுத்து 8வது யாரு? எங்க வருவோம்? கிளாஸ் முடிச்சா எங்க போறீங்க? கலரிங் அடிக்க சொன்னீங்க, அடிக்க வருவோம். 8வது யாரு? 8வது நிறைய இடத்துல என்ன நினைப்பாங்கன்னா கிருஷ்ணர்னு வைப்பாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கிடையாது. ஓகேவா? கிருஷ்ணர் வந்து அவர் பாத்தீங்கன்னா சில ஜெயதேவ கோஸ்வாமி மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, கேசவ திருதா மச்ச சரீரா மீன சரீரா, கேசவ திருதா ராம சரீரா, கேசவ திருதா நரஹரி ரூபா. எல்லா அவதாரமும் கேசவன் கிட்ட வருகிறதுன்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த கேசவன் வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா? கிருஷ்ணர் வந்து என்னைக்குமே வந்து அவதாரம் சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? அவதாரி. எஸ், நாளைக்கு அடுத்த 100 வருஷம் கேட்டாலும் அவதாரி தான் சொல்லணும், மாத்திருக்காங்க. ஓகே, அதனால கேசவதேவதா நரஹரி ரூபா அந்த மாதிரி. அதனால கிருஷ்ணரே முழுவதும் கடவுள். அப்ப எல்லாரும் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். அது சொல்லி கேட்க புரியும். ஓகே, அப்ப அதே போல பகவான் ஸ்ரீ 8வது வருது பலராமர் வர. பலராமர் தான் 8வது அவதாரம். ஏன்னா 9வது யாரு? பகவான் ஸ்ரீ புத்தர். அவர் வந்து எதுக்கு வந்தாரு? அவர் வந்து வேதங்களை மக்கள் படிச்சு தவறாக கலியுக ஆரம்பிச்சு தவறாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த வேதங்களை சரிப்படுத்துறதுக்கு நிலைநாட்டுறதுக்கு வேதங்களை வேணாம்னு சொல்லி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு புத்த பகவான் வந்தாரு.
ஓகே, கடைசி வந்து 9வது 10வது யாரு? என்ன அவதாரம்? கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் எதுக்காக வர போறாங்க? கலியுகத்துக்கு வர போறாங்க. எதுக்காக வர போறாங்க? அசுரர்களை அழிக்கிறதுக்காக தர்மத்தை நிலைநாட்டுறாங்க. இப்ப போன யுகத்துல உள்ள அசுரம் வேற, இனி கலியுகத்துக்கு வரக்கூடிய அசுரர்கள் பயங்கரமா இருப்பாங்க. கலியுகம் வந்து மூணு பகுதியா பிரிக்கிறாங்க. முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம். புரியுதா? அதுல முதல் பாகத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்பவே வந்து இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. அடுத்து 2வது பாகம் இருக்கு, அடுத்து 3வது பாகம் இருக்கு. அந்த 3வது பாகத்துல 3வது பாட்டுல கடைசியில தான் பகவான் ஸ்ரீ கல்கி அவதாரம். பகவான் கல்கி அவதாரத்துல அவர் வந்து சம்பல் என்ற கிராமத்துல அவர் வந்து எந்த பிராமணர்னா ஒரு பிராமணருக்கு பேர்லாம் எல்லாம் பாகவத தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து பகவான் வந்து அவதாரம் பண்ணுவான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இந்த அவதாரம் பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட தான் வருது. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருந்து டைரக்டா வரல. அதுல நடுவுல வந்து ஒரு ஆள் இருக்கிறாரு. இப்ப அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி வருது அதை நான் சொல்றேன், பொறுமையா கேளுங்க. ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன், பட் வந்து நான் வந்து முடிஞ்சது சிம்பிளா வந்து புரியுதுக்காக, இங்க முழுவதும் புரியுதுக்காக நான் சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? முதல் எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் இருக்கிறாரு. அவர் சோத்துக்கு செய்யறது யாரு வராரு? பலராம் வராரு. இந்த பலராம் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 4 பேர் வருவாங்க. அது யாருன்னா வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, ஜெய ராதா கோபால் ஜோகி, வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா and அனிருத்தா. இந்த மாதிரி 4 பேர் வராங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கலாம். நீங்க வந்து மேபி புதுசா இருக்கனால சில பேருக்கு தெரியும், சில புதுசா இருக்கனால ஜஸ்ட் பொறுமையா கேளுங்க. நிறைய கதைகள் இருக்கு. ஓகே, அப்ப வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகேவா? இதுல சங்கர்ஷ்ணான்னு சொல்லி இருக்கிறாருல, இந்த சங்கர்ஷ்ணா தான் வந்து அவருடைய எக்ஸ்பென்ஷன் தான், அவருடைய விரிவங்கம் தான், அவருடைய அடுத்த அவதாரம் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 3 விஷ்ணு, அதாவது புருஷ அவதாரம். அதாவது புருஷ அவதாரம். அப்ப அந்த புருஷ அவதாரம் வந்து 3 விஷ்ணு. ஒரு விஷ்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கருப்பான ஒரு அண்டத்துல அவர் வந்து மிதந்து இருக்கிறாரு. அந்த விஷ்ணு பேர் என்னது? காரண உதக சாய். காரணம்னா என்னதுன்னா காரண ஓஷன், காரண கடல் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால காரண உதக சாய் விஷ்ணு. அடுத்து வந்து அவரோட உடம்புல இருந்து நிறைய பிரபஞ்சங்கள் வெளியே வருது. ஓகேவா? ஒவ்வொரு அண்டங்கள் வருது. ஓகே, அண்டம் என்ற முட்டைன்னு அர்த்தம். முட்டை வடிவத்துல அண்டங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 2வது விஷ்ணு, இந்த காரணம் ஒரு சாய் விஷ்ணுல இருந்து 1 விஷ்ணு 2வது அண்டத்துக்குள்ள போறாரு. அந்த விஷ்ணு பேர் என்னது? கர்ப்ப உதக. ஏன்னா அது வந்து அண்டம் வந்து கர்ப்பம் மாதிரி, அதனால அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு தான் கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. அந்த விஷ்ணு தான் நம்ம வந்து தமிழ் சினிமா தான் பார்க்கக்கூடிய விஷ்ணு. அந்த பார்க்கடத்துல படுத்திருப்பாரு, கீழே வந்து பாம்பு படுக்கை இருக்கும், பிறகு வந்து அவர் வந்து அப்படியே படுத்திருப்பாரு. அந்த விஷ்ணு தான் கர்ப்ப சாய் விஷ்ணு. பிறகு அதுக்கப்புறம் அதுல இருந்து அவரோட தொப்புல இருந்து ஒரு தாமரைப்பு வருது. அது வந்து நம்ம வந்து தத்துவ ரீதியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து என்னன்னா அது வந்து ஒவ்வொரு லோகங்கள், அந்த தாமரைப்பு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு லோகங்கள், மொத்தம் 14 லோகங்கள் இருக்கு. முதல்ல வந்து பூமி, புவஹ சுவஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம், 7 லோகங்கள் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா நரகலோகங்கள் 7, அதல விதல தலாதல ரசாதல மகாதல பாதாள. இந்த மாதிரி 14 லோகங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப சாய் விஷ்ணு அவருக்கு வயிற்றுல இருந்து வரக்கூடிய தாமரை சைஸ்ல இதெல்லாமே இருக்கு. இப்போ ஆக மேலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் இருக்காரு, அதாவது சத்தியா லோகம். ஓகேவா? அந்த பிரம்மதேவர் தான் என்ன பண்றாரு? முதல் ஜீவராசி. ஓகே, அந்த பிரம்மதேவர் என்ன பண்றாரு? அவர் தான் வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் என்னென்ன ஒரு உடம்புல போகணும், அவங்க ஆசைகள் என்னது. சில பேர் மீனா போகணும், காக்காவா போகணும், கழுதையா போகணும், கரடியா போகணும், தேவனா போகணும், அசுரர்களா போகணும், பேயா போகணும், பாம்பா போகணும், பூதம் போகணும். அவங்களோட என்னென்ன ஆசைகளோ அது ஆசைப்படி பகவானோட கருணைப்படி இங்க வந்து பிரம்மதேவர் அடுத்த வேலை செய்யறாரு. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருந்து மலராமர் கிட்ட இருந்து 4 பேர் யாரு? வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. அப்புறம் அந்த சங்கர்ஷ்ணால இருந்து அடுத்த எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? இது இவங்க 3 பேர் எங்கெங்க இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கிளாஸ்ல பேசுவோம். ஓகேவா? அப்புறம் சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்து 3 விஷ்ணு. அப்ப முதல் விஷ்ணு வந்து காரண உதக சாய் விஷ்ணு, 2வது விஷ்ணு கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. அந்த பகவான் சரி பிரம்மதேவர் படிச்சிட்ட பிறகு 3வது விஷ்ணு ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள பரமாத்மா போறாரு. அந்த விஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா
ஷீர உதக சாய் விஷ்ணு. ஓகேவா? மூன்றாவது விஷ்ணுவாக வருகின்றார். அவர் எல்லா இடத்துல பரமாத்மா இருக்கிறார். ஏன் பரமாத்மா இருக்கிறாருன்னா நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் அவரை வந்து நம்மளோட சிந்தனைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்காக கண்காணிக்கிறதுக்காக இருக்கிறாரு. ஓகே, புரியுதா? அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் டைரக்டா வந்து அவர் வந்து எல்லாத்தையும் ஈடுபட மாட்டாரு. அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பலராமர் கிட்ட இருந்தா இது எல்லாமே நடக்கும். அதனாலதான் கொஞ்சம் ஒரு கம்பெனி நம்ம இப்போ உதாரணம் ஒரு கம்பெனி சிஇஓனா கம்பெனி பெரிய பாஸ்னா அவங்க வந்து ரொம்ப எங்கேயாச்சும் இருப்பாங்க. அவங்க கீழே இருக்கக்கூடிய டைரக்டர் இவங்க தான் வந்து அது அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கணும். அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முதல் இங்க சைட்ல வந்து பலராமர் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பலராமர் இதுக்கப்புறம் எல்லாமே பண்றாரு. ஓகேவா? பலராமருக்கு வந்து ரெண்டு தத்துவங்கள் இருக்கு. தத்துவங்கள் என்ன சொல்லுன்னா ரெண்டு புரிந்துணர்வு. அதாவது பொதுமக்களுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? ரெண்டு விஷயமா அவர் புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு இந்த படைப்புக்காக அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. இது ஒரு சைடு போகுது. ஓகேவா? அடுத்து பகவான் பலராமரோட ஒரு தத்துவம் ஒரு தத்துவத்துக்கு எதுவும் என்ன சொல்லிருக்கோம் புரியுது மாதிரி தத்துவமா? அவருடைய பரிணாமமா பாவமா பாவம் ஆனா பரிணாமம். ஒரு இது வந்து படைப்புக்காக உதவுறாரு. ஒண்ணு வந்து என்னதுன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் என்ன வித்தியாசம் சொன்ன முத ஜீவா என்ன வித்தியாசம் சொன்ன என்ன வித்தியாசம் சொன்ன கலரு. ஓகே, கிருஷ்ணர் என்ன கலர் சொன்ன? சமஸ்கிருதத்துல போத நீங்க ரொம்ப அடக்கமா நம்ம மரியாதையா எல்லாரும் பேசிருக்கீங்க. ஏன்னா எல்லாரும் வெளியில பாக்குறாங்க. வெரி குட் மாதாஜி. ஷாம வர்ணம். ஓகே, இங்க ஆன்லைன்ல சொல்றாங்க ஷாம வர்ணம். அடுத்து வந்து கிருஷ்ணர் பலராம் என்ன வர்ணம்? பீத வர்ணம். ஏன்னா ஒயிட் கலர். இந்த ரெண்டு வித்தியாசம். ஒன்னொரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னது யாருக்கு தெரியும்? ஆன்லைன்ல கூட சொல்லலாம், இங்க கூட சொல்லலாம். வெரி குட் மாதாஜி. கேட்டுருங்க. எப்படி தெரியும் மாதாஜி? எங்க கேட்டீங்களா? ஓ சரி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவரு வந்து சேவியா. பகவான் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சேவியானா என்ன அர்த்தம்னா அவர் எல்லாரோடைய சேவைகளையும் வந்து ஏற்றுக்குவார். அதான் சேவையா. அவர் வந்து ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுவார், எல்லாரோட சேவையும் எடுத்துக்குவார். பலராமர் பகவான் தான். ஆனா அவரோட பொசிஷன் என்னதுன்னா சேவகா. சேவக்கான என்ன அர்த்தம்னா அவர் வந்து சேவையை கொடுப்பார். அப்ப கிருஷ்ணர் வந்து சேவியா, பகவான் பலராமர் வந்து சேவகா. அப்ப ஒரு ஒரு விஷயம் வந்து பலராமர் கிட்ட படைக்கிறதுக்கு போகுது. கரெக்டா? ஒன்னொரு விஷயம் வந்து என்னன்னா பலராமர் வந்து நம்ம ஜீவாத்மாக்கு எல்லாருக்கும் வந்து எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது, அந்த எப்படி அந்த சேவை செய்யற மனப்பான்மை என்னது, அதோட பகவானுக்கு சேவை செய்யற மூடு எப்படி இருக்கணும், அதை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வரப்பட்ட பகவான் தான் பகவான் ஸ்ரீ பலராமர். யாருக்கு இங்க புரியல நான் பேசுறது? ஓகேவா? இதுக்கு புரியுதா? ஓகேவா? விஜய் சேவதி. ஓகே, ஹரே கிருஷ்ண சிரேஷா. ஓகே, அப்ப பகவான் ஸ்ரீ பலராமர் வந்து எதுக்காக வராருன்னா எப்படி பகவான் கிருஷ்ணனுக்கு சேவை கொடுக்கறதுக்காக வராரு. ஓகேவா? இப்ப பகவான் பலராமர் ஒண்ணு வந்து படைப்புக்கு அவர் தான் வந்து எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. ஓகேவா? கிருஷ்ணனுக்கு அப்புறம் பலராமர் எல்லாம் வருது. ஒண்ணு வந்து என்னதுன்னா பலராமர் வந்து அவர் வந்து குரு, எப்படி சேவை செய்யணும் குருவா இருந்து நம்ம சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா? அதனாலதான் நம்ம ஒரு குரு எடுக்கிறோம்னா இல்ல நம்ம யாராச்சும் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து உபதேசிக்கிறோம்னா அவங்க பலராமருடைய வழியை பின்பற்றணும். அதனாலதான் வந்து நம்ம பலராமர் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இது புரியுதா? அடுத்து ஒண்ணு போவோம். இப்ப ராமர் வந்து பலராமர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட அவர் வந்து ஏன் வந்து அண்ணனா வராருன்னா போன யுகத்துல, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த யுகத்துல அவதரிக்கிறாருன்னா அவர் வந்து துவாபர யுகத்துல அவதரிக்கிறாரு. சத்திய யுகம் முதல் யுகம், திரேதா யுகம் இரண்டாவது யுகம், அடுத்து மூணாவது யுகம் துவாபர யுகம், நாலாவது யுகம் கலியுகம். இப்ப நம்ம இருக்கிறது ரெண்டாவதா மூணாவதா ஒன்னாவதா? நாலாவது கலியுகம். ஓகேவா? அப்ப பலராமர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவரு ஹரிகிருஷ்ணன்
பலராமர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து 2வது யுகத்துல, அதாவது சத்யா திரேதா 2வது யுகத்துல ராமர் வரும் பொழுது, கிருஷ்ண ராமரா வரும் பொழுது, அண்ணனா வரும்போது பலராமர் தம்பியா வந்துட்டாரு. அப்ப தம்பியா இருக்கும்போது ராமரை எதிர்த்து அவரால் எதுவும் பேச முடியாது, அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணாரு, அடுத்து துவாபர யுகத்துல 3வது யுகத்துல அவர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் தம்பியாகவும் பலராமர் அண்ணனாக வந்து மண்டையில இருந்து கொட்டதுக்காக வராரு. யாரு? பலராமர். ஏன்னா அவர் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. கண்ட்ரோல் பண்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்மளுக்கு 4-5 வகையான, நான் வந்து கேள்வி கேட்காம போறேன், யாரும் வந்து இதா இருக்கிறது, ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ளோ போனதான் அங்களுக்கும் புரியும். ஓகேவா? நம்ம இங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருந்தா அப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். ஓகேவா? அதனால நான் ஃப்ளோவா போயிருக்கேன். ஓகேவா? அதனால வந்து அப்படியே இப்ப சாமி வந்துடுவோம். அது இன்னைக்கு குரு கேள்வி கேட்க மாட்டாரு, பரவாயில்ல. ஆனா அடுத்த வாரம் கண்டிப்பா நான் இருக்கோம். ஏன்னா எனக்கே வித்தியாசமா இருக்கு, எதுவுமே கேள்விக்காம அப்படியே டைரக்டா பேசுறது. ஓகே, பகவான் கிருஷ்ணர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, சரி, பகவான் கிட்ட 5 வகையான ரசங்கள். ரசங்கள்னா வந்து என்னதுன்னா பாவங்கள். ஓகேவா? பாவங்கள்லாம் 3 சொல்லலாம். 5 வகையாக நம்ம பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? முதல் வந்து என்னதுன்னா சாந்த ரசம். சாந்த ரசம்னா வந்து என்னதுன்னா பகவானுக்கு ஏதாவது ஒரு, அதாவது ஒரு நியூட்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே எப்படி சொல்றது, நியூட்ரல் தமிழ் சொல்லுவாங்க, சமநிலையாக இருக்கிறது. அப்படியே அவருக்கு ஏதாச்சும் ஒரு வகையில ஏதாச்சும் ஒரு செய்யுது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5வது சாந்த ரசம். 4வது வந்து என்ன பாத்தீங்கன்னா தாஷ்ய ரசம். தாஷ்யனா வந்து என்னதுன்னா அவரு வந்து பாஸ், அவர் வந்து தலைவர், அவர் எஜமான், நான் அவருடைய சேவகன். அந்த மாதிரி சேவகனாக சேவை செய்யறது தாஷ்ய ரசம். அடுத்து 3வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வாத்சல்ய ரசம். வாத்சல்யனா என்ன அர்த்தம்னா பேரண்டல் மூட். அதாவது அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து சின்னவராகவும் நம்ம வந்து பெரியவராகவும் அவர் கண்ட்ரோல் பண்றது, அதான் வந்து வாத்சல்ய ரசம். ஓகேவா? 5வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மாதுரி ரசம். பகவான் கூட காதல் பரிமாற்றம், காதல் பண்றது, அவர் கூட வந்து பேசுது, அது அந்த மாதிரி ஒரு ரசம் மாதுரி ரசம். இந்த 5 ரசத்திலையும் பலராமர் வந்து கனெக்ட் பண்றாரு. ஓகேவா? அது நான் பிறகு என்னன்னு சொல்றேன். முதல்ல இந்த 5 ரசத்திலையும் பொதுவாக யாரெல்லாம் இருக்கிறாங்க நான் சொல்லிடுறேன். இப்ப சாந்த ரசம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவானோட சேவைக்கு இப்ப நம்ம பாய்க்கிறோம். இப்ப இந்த கருத்தாலா பாய்க்கிறோம், மிருதங்க பாய்க்கிறோம், இதெல்லாம் வந்து சாந்த ரசம். இதெல்லாம் வந்து நகராது. ஆனா இதுகளை எடுத்து நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். இப்ப வந்து பூ வந்து அதுவே வந்து தற்கொலை பண்ணி குதிச்சு அதுவே வந்து மாலையா கோர்த்து வராது, நம்ம பறிச்சுதான் கட்டணும். ஓகேவா? அப்ப அதே போல மிருதகம் வந்து நானே வந்து அடிச்சுக்கிறேன், கீழே வந்து அடிச்சுக்காது. இப்ப நம்ம எடுத்து கையெடுத்து அடிக்கணும். உண்மையான தரிசனி மாட்டாது. அப்ப அதுங்க இந்த பொருட்கள் எல்லாம் பகவான் சேவை. இப்ப பாருங்க, அது சீன கடையில் உள்ள பூவு, சைனீஸ் கடையில் உள்ள பூவு, அது வந்து வேற எங்கேயும் போயிருக்கலாம். ஆனா பகவான் சேவைக்கு வந்திருக்கிறதுனால இது சாந்த ரசம். அண்டர்ஸ்டாண்ட்? என்னென்ன பொருள்லாம் பகவான் பாய்க்கணும், இந்த காப்பேட், இந்த பாய் எல்லாமே சாந்த ரசம். இந்த மைக்கு, இந்த ஸ்பீக்கர், இந்த ஆன்லைன், இந்த லேப்டாப் எல்லாமே சாந்த ரசம். ஓகேவா? தாஷ்ய ரசம் வந்து யாருக்கு உதாரணம் கொடுக்கலாம்னா அனுமானுக்கு கொடுக்கலாம். பகவான் ஸ்ரீ அனுமான் சொல்லலாம். பகவான் சொல்லக்கூடாது, பக்த அனுமான். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. பிரபு எங்க போறீங்க? வேற இப்ப யார் போயிருக்கா? சாத்தி இப்ப உட்காருங்க. பிரபு மதஜி அரவிந்த் இருக்காரு. யார் முதல் பண்ணா மதஜி? பிரபு ஒரு ஆள் சர்ச்சு வர சொல்லுங்க. சாரி, ஆன்லைன்ல இருக்கிறவங்க இங்க அப்பப்போ பஞ்சாயத்து நடக்கும், இது நான் கண்டுக்காதீங்க. ஓகே? அவ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தாசிய ரசத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அனுமான உதாரணம் எடுக்கலாம். அனுமான் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி சேவை செய்வாரு, ராமர் சாப்பிட்ட பிறகு அவரு காலுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு விட்ட பிறகு அதுக்கப்புறம் போயிட்டு அவர் தான் படுத்து தூங்குவாரு. அவர் என்ன பண்ண எப்பவுமே வந்து ராம் ராம் சீதாராம், ராம் ராம் சீதாராம் தான் இதுதான் பாடிட்டு இருப்பாரு. ஓகேவா? இதான் ஒரு தாசியம். ஒரு பாஸ் அவர் எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவர் தூங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போயிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அது தாசிய ரசம். வாட்சிய ரசம் வந்து என்னன்னா பகவானை வந்து சின்னவரா ஆக்கி பக்தர்கள் வந்து பெருசாயிருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப யசோதா நந்த மகாராஜா, கிருஷ்ணரோட அப்பா வந்து அப்பா அம்மா பேர் என்னது? அம்மா பேர் என்னது? யசோதா. அப்பா பேர் நந்த மகாராஜா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது இப்ப ஒரு நாள் வந்து நந்த மகாராஜ் வந்து வெளியே போறாரு. அவர் வந்து செப்பல் எடுக்க மாட்டாரு, சப்பா எடுக்க மாட்டாரு. அடுத்த கண்ணா போயிட்டு அந்த செப்பல் எடுத்துவா சொல்லுவாரு. இப்போ கிருஷ்ணன் எடுத்து வருவாரு. கிருஷ்ணர் வேலை வாங்குவாங்க, கிருஷ்ணர் அடிப்பாங்க. யசோதா வந்து அவர் வந்து வெண்ணெய் இப்ப நீ போங்க ப்ரோ, நீங்க போயிட்டு ஹரிகிருஷ்ணா நீங்க போயிட்டு அவர் அனுப்பி விடுங்க. இப்ப வரணும் அவரு அரவிந்த். ஓகேவா? அவர் வந்து என்னன்னா வெண்ணெயை திருடுவாரு.
அப்ப வெண்ணெய் திருடவும் பாத்தீங்கன்னா யசோதா வந்து அடிப்பாங்க. ஓகேவா? அப்ப இன்னும் கண்ட்ரோல் பண்ணி இது வாத்சல்ய ரசம். அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது மூணாவது வந்து நாலாவது அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா சாந்த ரசம், மாதுளி ரசம். மாதுளி ரசம் வந்து என்னன்னா காதல் அன்பு பரிமாற்றம். இது வந்து யாருன்னா எஸ்பெஷலி ருக்மணி தேவி, சத்யபாமா, அப்புறம் ராதா ராணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ள நிறைய டிவிஷன் இருக்கு, 2 டிவிஷனை பிரியுது. அது நம்ம சொன்னா இப்ப வேணாம், அது ஒன்னும் நாளும் தனியா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆனா இது வந்து மேலோட்டம் புரிஞ்சுக்கிறதுக்காக இதுதான் சாந்த ரசம்னா என்னது, தாசி ரசம்னா என்னது, மாதுளி வாத்சல்ய ரசம்னா என்னது, அப்புறம் மாதுளி ரசம்னா என்னது சொல்லி புரியுதா? அரவிந்த் பிரபு போன் வந்து என்னது பிரபு? யாரோட போனு? யாரோட போனு? வைங்க சொல்லுங்க. சாந்த ரசம், தாசி ரசம், அப்புறம் வந்து சக்கிய ரசம். சக்கிய ரசம் வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்துட்டீங்கன்னா கிருஷ்ணனுடைய கூட்டாளி மாதிரி அதை சரிசமமாக பழகுது. இப்ப சாந்த ரசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பகவானோட அது வந்து அவங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாதான் அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப மிருதங்கம் அடிக்குது, கத்தல் அடிக்குது. தாசி ரசம் வந்து பாத்தீங்கன்னா சேவை செய்யறது, பகவானுக்கு அப்படியே பண்ணி சேவை செய்யறது. அடுத்தது வந்து சக்கிய ரசம், ஃப்ரெண்ட்ஷிப்னா அவரை நீங்க அடிக்கலாம், அவரு உங்களை அடிப்பாரு. அது வந்து சுபலா, மதுமங்க, கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாத்சல்ய ரசம்னா கண்ட்ரோல் பண்றது, யசோதா அந்த மாதிரி அந்த மாதிரி. மாதுளி ரசம்னா வந்து பாத்தீங்கன்னா மாதுளி ஸ்பெஷல் வந்து என்னன்னா அதுல வந்து சாந்தமும் இருக்கும், அதுல தாசியமும் இருக்கும், அதுல வாத்சல்யம் இருக்கும், அது சக்கியும் இருக்கும். ராதாராணி சில சமயத்துல வந்து கிருஷ்ண கிட்ட வந்து தாசி மாதிரி சேவை செய்வாங்க, பிறகு வந்து சக்கியமே ஃப்ரெண்ட்ஸா பண்ணுவாங்க. கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா உனக்கு என்ன பிரச்சனை, அதை வந்து ரவுண்ட்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில சமயத்துல வந்து கிருஷ்ணர் கொண்டு பண்ணுவாங்க, கிருஷ்ணா நீ பண்ற தப்பு தெரியுவானே வாத்சல்யமாக கொண்டு பண்ணுவாங்க. மூணாவது வந்து அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுவாங்க. அவங்க வந்து கிருஷ்ணர் பிரிஞ்சிருக்கும்போது அழுவாங்க அவங்க. அதுதான் நம்ம வந்து ஜுலானாவா ஊஞ்சல் திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். ஓகே, இப்ப இது வந்து ஒவ்வொரு ரசமும் யாராலும் என்னென்ன பண்றாங்க. ஆனா இப்ப அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பலராமருக்கு எத்தனை வகையான பேர் இருக்கு அதை நம்ம பார்த்துடலாம். பகவான் ஸ்ரீ பலராம் வந்து பலதேவ் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பலபத்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து சங்கர்ஷனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து நித்தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எல்லாம் வந்து பகவானோட ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப கிருஷ்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணானா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப டைம் எடுக்க முடியாது, அதனால வந்து நானே சொல்லிடுறேன். யா தேங்க்யூ ஸோ மச் மதர்ஜி. அதாவது கிருஷ்ணா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணா வந்து ஒன்று தனியாக பிடிச்சிக்கணும், ஆர்ஷனா தனியாக பிடிக்கணும். ஆர்ஷனா இப்போ கிருஷ்ணா வந்து என்னதுன்னா அவங்க வந்து அட்ராக்ட் பண்றது. ஓகேவா? சொல்லுங்க மதர்ஜி, கை தூக்குறீங்களா? ஓகே. அதாவது கிருஷ்ணா வந்து என்னதுன்னா அதாவது அட்ராக்ட், அதாவது ஈர்க்கிறது. ஆர்ஷனா வந்து இன்பத்தை கொடுக்குது. எப்பவுமே வந்து கிருஷ்ணர் வந்து அட்ராக்ட் பண்ணுவாரு, எப்பவுமே இன்பத்தை கொடுப்பாரு கிருஷ்ணா. ஓகேவா? அடுத்து வந்து பலராமா. பல தனியா பிரிக்கணும், ராமா தனியா பிரிக்கணும். பலனா வந்து இங்க என்ன பலனா நம்மளோட பிசிக்கல் உடம்பு பலம் கிடையாது. பலனா வந்து என்னதுன்னா ஆன்மீக பலம், இருதயத்தில் கூட ஆன்மீக பலம் தான் பலம் சொல்லுவாங்க. அது அந்த பலம் இருந்துச்சுன்னா நம்ம எதையும் சாதிச்சிடலாம். உடல் பலத்தை வச்சு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான், சில விஷயங்கள் மட்டும் நம்ம செய்ய முடியும். ஆனா ஆன்மீக பலம் இருந்துச்சுன்னா நீங்க தோண்டு போனா கூட நீங்க வந்து உற்சாகமாக இருக்க முடியும். ஓகேவா? ஆனா உடல் பலம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு மனசுல வந்து வீக்கா இருந்துச்சுன்னா, மனசுல வந்து நம்ம கவலையா இருந்ததுன்னா நம்மளால வந்து ஸ்திரியா இருக்க முடியாது. அதனால உங்க சொல்லக்கூடிய பலம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பலம்? ஆன்மீக பலம். ஆனா இப்ப ராமான்னு சொல்லி இருக்குல்ல, அந்த ராமான்னா என்ன அர்த்தம்? ராமான்னு என்ன அர்த்தம்னா ராமா அப்படின்னா இன்பத்தை கொடுப்பவர் சொல்லி அர்த்தம். ராமனா இன்பத்தை கொடுப்பவர், அதாவது பகவானுக்கு இன்பத்தை கொடுப்பவர் தான் ராமா இல்ல ராமனா சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இங்க பலராமன் வந்து பல வகை அழைக்கப்படுறாரு. அதுல பகவானுக்கு வந்து சங்கர்ஷ்ணா, பலராமன் வந்து சங்கர்ஷ்ணா சொல்லி பேர் இருக்கு. சங்கர்ஷ்ணா என்ன அர்த்தம்? சங்கர்ஷ்ணா என்ன அர்த்தம்னா ஒரு ஹரி கிருஷ்ணா பிரபு. சங்கர்ஷ்ணா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறாரு, அதான் சங்கர்ஷ்ணா. இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆவாரு, இங்கிருந்து அங்க வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகுது, தான் சங்க அர்ஷனா அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இங்க 5 வகை ரசம் சொன்னல,
இதுல எல்லாரும் ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது வந்து மிருதங்கம், சாந்தரசம், அப்புறம் அனுமானம் சொன்னேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யாரும் சொன்னேன், சுபலா, மதுமங்கல், இவங்கள சொன்னேன். எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா தெரியல. ஹரே கிருஷ்ணா. சரி தெரியல, 5 நிமிஷத்துல 2000 சொல்லி காட்டுது. அப்போ என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தா, அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சுபத் வந்து மதுமங்கல், அப்புறம் வந்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, சுதாமலா இருக்கிறாங்க. அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து வந்து வாட்ஸ்அப்புக்கு யசோதா அம்மன் சொன்னேன். அடுத்து வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மாதுரியத்துக்கு ராதாராணி சொன்னேன். ஆனா பலராமர் ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த 5 ரசங்கள்லயும் வந்து அவர் இருக்கிறாரு. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அது தெரியாது. அது வந்து என்னதுன்னா, பலராமர் சாந்த ரசமா, ஓகே, அதாவது பகவான் கிருஷ்ணன் இருக்கும்போது அந்த சாந்த ரசமாக பகவான் பலராமர் என்ன பண்றாருன்னா, அந்த சாந்த ரசமா என்ன பண்றாருன்னா, பகவானுடைய உட்காரக்கூடிய இந்த நாக்காளி, அந்த அந்த இது அந்த ஆசனம், அது வந்து பலராமர் சாந்தரசமா மாறிடுறாரு. ஓகேவா? அப்புறம் வைகுண்டம், பலராமருடைய சாந்தரசம் தான் வைகுண்டம். அப்புறம் பகவான் கழுத்துல போடக்கூடிய அந்த நகைகள், அந்த அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தரசம். இந்த பொருட்கள்லாம் வந்து போய் அதெல்லாம் பலராமர் தண்ணி எக்ஸ்பென்ஷன் தண்ணி விரிவங்க பண்றாரு. ஓகேவா? அடுத்து வந்து தாசியமாக, அதாவது பகவான் வந்து பாஸ், அவர் வந்து எஜமான். ஆனா வந்து பலராமர் அவருக்கு என்னவா சேவை செய்யறாருன்னா, ஆதிசேஷனாக அவர் வந்து ஆதிசேஷனாக இருந்து சேவை செய்யறாரு. சொன்னல பார்க்கல பகவான் படுத்திருப்பாருன்னு, ஆதிசேஷன் வந்து கீழே வந்து மெத்தையா படுத்திருப்பாரு. அவர் தான் வந்து பாம்பு படுக்கை. ஓகேவா? அந்த பாம்பு படுக்கையே இருந்து பகவானுக்கு மெத்தமே டன்லோப் மெத்தமே இருந்து சேவை செய்யறாரு. ஓகேவா? அடுத்து வந்து சக்கியம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸா வந்து அந்த அவர் பகவான் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் பண்றாரு. அதான் வந்து பாத்தீங்கன்னா கோபர்கள், சுதாமா, மதுமங்கல், இதெல்லாம் பகவான் பலராமனுடைய எக்ஸ்பென்ஷன். அவர் ஃப்ரெண்ட்ஸா இருந்து சேவை செய்யறாரு. அடுத்து வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது வாத்சல்ய ரசமாக, அதாவது வந்து பெற்றோராக, அதாவது பேரண்டா வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா பலராமரா வராரு. அவர்தான் சாட்சா பலராமர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் அடிப்பாரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு, இது பண்ணாதுன்னு. அப்ப வாத்சல்ய ரசம். அடுத்து வந்து மாதுரி ரசம்னா வந்து என்னதுன்னா, அன்பு காட்டுதுல. இப்ப ராதாராணி இருக்கிறாங்க, ஓகே, ஆனா ராதாராணியோட சகிகள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அதுல மஞ்சரி சொல்லுவோம். மஞ்சரினா அவருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அனன்ய மஞ்சரியாக இருந்து கிருஷ்ணனுக்கு வந்து அன்பு பரிமாற்றம் பண்றதுக்காக சேவை செய்யறாங்க. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி வந்து பலராமர் வந்து பல வகையாக வந்து இந்த மாதிரி ஒண்ணு சேவை செய்யறாரு. இப்ப நான் இவருக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சா இதெல்லாம் கொஞ்சம் தத்துவங்க. ஓகே, புரியுதா? இதெல்லாம் வந்து பலராமரோட ஒரு விஷயங்கள். ஓகே, இப்ப பகவான் ஸ்ரீ பலராமர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய சில நம்ம கதைகள் போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துடலாம். பலராமோட கருணை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து வெளியாகும். ஓகேவா? ஒரு நிமிஷம். சரி, நான் இங்க தட்டுறேன் பாருங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா. ஓகே, இதான் லிமிட்டா இருக்கு, எனக்கு தெரியல. எனக்கு ஹரி ஓம், ஹரே கிருஷ்ணா. இப்ப இருக்க பொருள் காண வச்ச வருவோம் இருக்கா? சரி, ஓகே. ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பக்தர்கள், எனக்கு தெரியல, இது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து 10 நிமிஷத்துல வந்து கால் கட் ஆயிடுறேன். வந்து உங்களுக்கு கண்டிப்பா நன்றி. ஆனா வந்து கட் ஆயிடுச்சுன்னா வந்து தொடர்ந்து இந்த பேசி நான் வந்து யூடியூப்ல கேட்டேன். ஓகே, பகவான் ஸ்ரீ பலராமன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதயத்துக்குள்ள அழுக்குகளை வந்து வெளியாக்குறாரு. ஏன்னா அவர் தான் குரு. ஓகேவா? இப்ப கொஞ்சம் தத்துவம் சொல்லிட்டு அது மாதிரி கதைக்கு போவோம். நம்ம இதயத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான அழுக்குகள் இருக்கு. ஓகேவா? அது 4 வகை அழுக்குகள் வந்து என்னதுன்னா, ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா அசத் திருஷ்ணா. நான் யாருன்னு நம்ம தெரியுது கிடையாது, கடவுள் யாருன்னு தெரியுது கிடையாது, அறியாமல் இருக்கிறோம். அதான் அசத் திருஷ்ணா. சாரி அசத் திருஷ்ணா என்ன அர்த்தம்னா, தற்காலிகமான விஷயத்தின் மீது பட்டுதல் கொள்வது. அப்புறம் வந்து சொரூப் பிரம்மா. ரெண்டாவது சொரூப் பிரம்மா. சொரூப் பிரம்மா என்ன அர்த்தம்னா, நான் யாருன்னு தெரியல, ஆத்மா என்னன்னு தெரியல, கடவுள்னா யாரும் தெரியல, சொரூப் பிரம்மா. நம்ம உண்மையான சொரூபத்தை வந்து மறந்து போயிட்டோம்.
மூணாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிருதய துர்பல்யா, நம்மளுடைய ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனா கடவுளை கும்பிட மாட்டோம். அப்புறம் வந்து நம்ம வந்து பகவானோட சேவையில வந்து தயக்கப்படுறோம். சில விஷயங்கள்லாம் வந்து செய்யறதுக்கு பக்தியில வந்து ரொம்ப இது பண்றோம், ரொம்ப 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 வருதுக்கு ஐயோ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க சொல்லி நம்ம வந்து பல யோசனை இருக்கோம். அதான் ஹிருதய துர்பல்யா. நாலாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அபராதம், விஷமய அபராதம் சொல்லுவாங்க. எல்லா வகையான அபராதம், நாம அபராதம், குண அபராதம், லீலா நாம அபராதம், சேவ அபராதம், வைஷ்ணவ அபராதம், இந்த மாதிரி பல அபராதம் இருக்கு. இப்ப பகவான் பலராம் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க பலராமோட கருணை கிடைச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து அது போதும் 2 விஷயம் சொல்லிடுறேன். கிருஷ்ணர் கையில வந்து என்ன இருக்கும்? புல்லாங்குழல் இருக்கும். பகவான் ஸ்ரீ பலராம கையில என்ன இருக்கும்? கலப்பை, அந்த ஏற்கலப்பை இருக்கும். அது 2க்கும் என்ன அர்த்தம்? யாரும் சொல்ல முடியுமா? ட்ரை பண்றீங்களா? ஆன்லைன்ல ஒன்று சொல்லலாம். ட்ரை பண்றீங்களா? காணாம சொல்லுவோம். ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண. அதாவது யாரே தெரியுமா? கிருஷ்ணர் புல்லாங்குழல், பகவான் பலராம ஏற்கலப்பை வச்சிருக்காருனே. ஓகே, இதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, யாரும் ட்ரை பண்ணீங்களா ப்ரோ? யாச்சும்? ஓகே, நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம எல்லாமே வந்து ஆத்மா ஜீவாத்மாக்கள். நம்ம மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா வகையான அழுக்குகளும் இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம். காமனா வந்து உலகத்தோட ஆசைகள், காம குரோதனா அதிகமான கோபம், மதனா வந்து அகங்காரம், அப்புறம் வந்து காம குரோத, லோபனா வந்து பேராசை, காம குரோத லோப, மோகனா பற்றுதல், உலகத்தோட விஷயங்கள் பற்றுதல். காம குரோத லோப மோக, அப்புறம் மதன அகங்காரம், மாச்சரியம், பொறாமை. இந்த மாதிரி 6 வகையான அழுக்குகள் நம்ம இதயத்துல வந்து மாறி மாறி பல பிரிவுகள் இருக்கு. அப்ப பகவான் ஸ்ரீ பலராமர் வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நான் எங்க சொன்னேன்? ஹரிகிருஷ்ணா அமைதியா எங்க சொல்லியிருந்தேன்? ஏற்கலப்பை. ஓகே, புல்லாங்குழ ஏற்கலப்பை. அப்ப இந்த அழுகுகளா இருக்குல்ல, இப்ப இந்த இருதயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலம் மாதிரி, அதாவது லேண்டு. ஹரே கிருஷ்ணா, ஹரிபோல். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க உட்காருங்க. சாத்விக், இங்க வாங்க, இங்க உட்காருங்க. இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஹரே கிருஷ்ணா, வாங்க. ஹரே கிருஷ்ணா, இங்க வாங்க, உட்காருங்க. அரவிந்த், நீங்க அங்க உட்காருங்க, மாதிரி அங்க உட்காந்து ஃபேன் உட்காருங்க. சஸ்வின், இங்க வாங்க. அங்க வந்துருங்க. அப்ப வந்து என்னன்னா, அந்த இருதயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிலம் மாதிரி, ஓகேவா, ஒரு லேண்ட் மாதிரி. இப்ப ஏற்கல்பை வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல போட்டு உழுதுக்கு பாய்ப்போம். அந்த மண்ணை வந்து இது பண்ண கல்டிவேட் பண்றதுக்காக, மண்ணை வந்து உழுதுக்காக பாய்ப்போம். பழைய மண்ணெல்லாம் மேல வந்து புது மண்ணை இதாகும், ஓகேவா. அப்ப நம்ம இருதயம் வந்து நிலம் மாதிரி, அதுல வந்து பல வகையான அழுக்கு எங்க போக கூடாது. அப்ப நிலம் வந்து அந்த நம்ம இருதயம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு. அப்போ வந்து நிலத்துல பல காட்டு மரங்கள், பல விஷயங்கள்லாம் நம்ம இருதயத்தை இந்த நிலத்துல பல வகையான மரங்கள் காடு மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து அழிச்சு சுத்தம் பண்ணணும், இந்த மண்ணை சுத்தம் பண்ணணும். அப்ப என்ன பண்றாருன்னா, பகவான் பலராமர் கலப்பை வச்சிருக்கிறாருல, அதை கொண்டு நம்மளுடைய இதயத்தை சுத்தம் பண்றாரு. அதனாலதான் அவர் கையில கலப்பை வச்சிருக்கிறாரு. அதாவது அந்த கலப்பைக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளை வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து, பகவான தத்துவங்களை சொல்லி கொடுத்து, நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை புரிய வச்சு நம்மளோட இருதயத்தை தூய்மைப்படுத்துவாரு. அதனாலதான் நம்ம இருதயத்துக்குள்ள நிலத்தை சுத்தப்படுத்துறதுக்காக தான் அவர் வந்து அந்த கலப்பையை வந்து பயன்படுத்துறாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்துவாரு. இப்ப நிலம் வந்து தூய்மையாச்சு, எல்லாம் சுத்தமாயிருச்சு, இவன் நிலம் வந்து புதுமையாயிருச்சு, நல்லா ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து வந்து பயிர் விதைப்போம், ஓகேவா. அந்த இடத்துல வந்து நல்லா காத்து தான் வீசும், நல்லா அழகா இருக்கும், காடுமே இருந்தா நல்லா இருக்காது. அப்புறம் அந்த இடம் சுத்தம் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த இடம் தூய்மையா இருக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா, பலராமர் அவர் வந்து இந்த கலப்பையை கொண்டு நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்துறாரு, நம்ம இதயத்தை சுத்தப்படுத்துறாரு. நம்ம இதயம் தூய்மையான பிறகுதான் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் சவுண்ட் நமக்கு வழங்கும். அது வரைக்கும் நமக்கு வரது. இதுதான் தத்துவம், புரியுதா? இதான் கிருஷ்ணன் பலராமன்னா இதான் தத்துவம். பலராமரோட கருணை இல்லாம கிருஷ்ணரோட புல்லாங்குழல் சவுண்ட் வழங்காது. புல்லாங்குழல் சவுண்ட் என்னதுன்னா, பகவான் கிருஷ்ணர் யாருன்னு தெரியவே தெரியாது, ஓகேவா. நான் ஏற்கனவே வந்து இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம், ஏற்கனவே பாகவத நான் சொல்லியிருக்கிறேன். நான் திருப்பி ஒண்ணு நான் சொல்றேன். பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். நான் இந்த உலகத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா
நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குன்னு இப்ப இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகலம், அப்புறம் வந்து அகலம், அப்புறம் நீட்டு, உயரம் இருக்கா? இந்த 3 டைமென்ஷன் தான் இருக்கு. இப்போ ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலியம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அகலம், நீட்டு, உயரம், இந்த 3 டைமென்ஷன், இந்த 3 பரிணாமத்தில் தான் ஒரு எல்லா பொருளும் இருக்கும். ஓகேவா? ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 உயரம், அகலம், நீளம் இதுல இருக்க மாட்டார். அவர் இதுக்கு அப்பாற்பட்டு 4வது 5வது டைமென்ஷன் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காரு. அது ஒரு நாள் வந்து நான் தெளிவா ஒரு நாள் சொல்றேன். அது இப்ப சொன்னா ரொம்ப குழம்பிடும். அது தனியாவே கிளாஸ் எடுக்கணும். அப்ப அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த சக்தி கிடையாது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா பலராமருடைய கருணையா இருந்தாலும் மட்டும்தான் நம்ம கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் சவுண்டை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதனாலதான் பலராமர் நம்ம எதுக்கு தூய்மைப்படுத்துறாரு? நம்ம இருதயம் தூய்மையான கிருஷ்ணரோட புல்லாங்குழல் சவுண்ட், அதாவது நம்ம இருதயத்துல நம்ம கிருஷ்ணர் வந்துருவார், அந்த நிலம் தூய்மையாயிரும். இதுதான் கிருஷ்ண பலராம தத்துவம். ஓகே, அப்ப பலராமர் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல கிருஷ்ணரும் பலராமரும் பிருந்தாவனத்துல பல அசுரர்கள் சாதிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த எல்லா அசுரர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு குணாதிசயங்களை எடுத்திருப்பாங்க. சில பேர் காமம், சில பேர் பொறாமை. இது வந்து சில இப்ப சொல்லி நம்ம கிரேஸ் அமைச்சர் பிரபு அவருடைய ஷார்ட்ல வந்து சொல்லியிருப்பாரு, அழகா 21 அசுரர்களுக்கு சொல்லிட்டாரு அவரு. ஓகே, அப்ப பலராமர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து முக்கியமா ஒரு அசுர சாவடிக்கிறார், 2 3 அசுர சாவடிக்கிறாரு. அதுல வந்து கிருஷ்ணர் வந்து கலந்து கொள்ள மாட்டார். அது முக்கியமா ஒரு அசுரர் வந்து யாருன்னா பிரலம்பாசுரன். என்னது? பிரலம்பாசுரன். பிரலம்பாசுரன் வந்து யாருன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமர் இவங்க எல்லாரும் வந்து விளையாண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து அப்படியே ஜாலியா வந்து விளையாண்டு இருக்கும் போது அந்த நேரத்துல வந்து என்ன ஆகுதுன்னா கம்சன் வந்து ஒரு அசுரனை அனுப்புறான். அப்ப ஒரு அசுரனை அனுப்பும் போது இந்த பிரலம்பாசுரனை வந்து இந்த பிருந்தாவனத்துல போயிட்டு அனுப்பி இந்த கிருஷ்ண பலராமர் சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்ப கம்சன் அவர் அனுப்பிட்ட உடனே இந்த பிரலம்பாசுரன் என்ன பண்றாரு? அவர் வந்து அந்த கூட்டாளிகள் மாதிரி அந்த கோபர்கள் மாதிரியே உடம்ப மாத்திக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? கிருஷ்ண பலராம் டீமுக்குள்ள வராரு. இப்ப கிருஷ்ண பலராம் என்ன பண்றாரு? 2 டீமா பிரிறாங்க. பிரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவங்க வந்து விளையாடுறாங்க. ஒரு டீம் வந்து பலராமர் அவருடைய கூட்டாளிகள், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அவருடைய கூட்டாளிகள் இருக்கிறாங்க. அப்ப பலராமர் என்ன பண்றாரு? கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா இந்த பிரலம்பாசுரன் சொல்லி அவருக்கு எல்லாமே, ஏன்னா பகவான் அனைத்தும் அறிவுவர், என்ன பண்றாருன்னா அந்த பிரலம்பராக வந்திருக்கக்கூடிய அந்த கோபுர அந்த கூட்டாளி என்ன பண்றாரு? இவர் வந்து கூட்டாளியை சேர்த்துக்கிறாரு. வா வந்து நம்ம விளையாட்டு சேர்த்துக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து அப்ப இவங்க டீம்ல இருக்கிறாரு. இவங்க டீம்ல இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணரும் பலராம வளர்றாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா கிருஷ்ணரோட டீம் தோத்துருது. கிருஷ்ணர் வெறுமனைக்கு தோத்துறாங்க. அப்ப என்ன வந்து 2 பேருக்கு டீல்னா யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து தோத்தவங்க கீழே இருக்கணும், தெரிச்சவங்க மேல இருக்கணும். அவங்க தோலை தூக்கிட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூக்கிட்டு ஓடணும். அதான் வந்து அவங்களுடைய அந்த டிமாண்ட், அவங்களுடைய விளையாட்டோடைய சட்டத்திட்டங்கள். ஓகேவா? அப்ப என்ன பண்ண கிருஷ்ணர் டீம்ல தான் பிரலம்பாசுரன் கோபுரா இருக்கிறாங்க. விளையாண்டே இருக்காங்க. கிருஷ்ணர் டீம் தோத்துறாங்க. என்ன பண்றாங்க? ஏய் இப்ப எங்களை எல்லாம் தூக்கு அப்படின்னு சொல்லி இந்த பலராம டீம்ல சொல்றாங்க. அப்ப வெளில ஒரு நாள் போகும்போது அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, பலராமா நீ புதுசா வந்திருக்காங்க பாரு, அவரு இந்த கோபுரம் கூட இவரு ஒண்ணு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தூக்குறாரு. அப்ப பிரலம்பாசுரன் என்ன பண்றாரு? சரி இதான் சரியான சமயம், நம்ம போய் தூக்கிட்டு இங்கே தூரம் போயிட்டு நசுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. பிறகு வந்து பலராமர் முழுமுதல் கடவுள். பலராமருக்கும் வந்து அவருக்கு வந்து தெரியும், என்ன தெரியும்னா இது யாரும் தெரியும். என்ன பண்ற பிரலம்பாசுரன் என்ன பண்றாருன்னா இந்த பலராமர் தூக்கி மேல வச்சுக்கிறாரு, உப்பு கூட்டம் மேல வச்சுக்கிறாரு, மேல வச்சு கூட்டு போறாரு. பலராமர் என்ன ஆகுறாருன்னா அவர் வந்து ஆதிசேஷன், அதாவது இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து அவரோட தலையில கண்ட்ரோல் பண்றாரு. அவர் ஒரு ஆடினா எல்லாமே ஆடிடும். அப்படிப்பட்ட என்ன பண்றாருன்னா ஒண்ணுமே பண்ண சண்டை வந்து முகம் போடல. என்ன பண்றாரு? அவரோட வேட்டை வந்து அதிகமாக்குறாரு. அப்புறம் ஒரு கல்லு வெயிட் மாதிரி அதிகமாகுது. அப்புறம் ஒண்ணு கண்டு ஆகுது. இவரால முடியல. அவ என்ன ஆயிட்டாரு? அவர் வெயிட் அதிகமாக இந்த பிரலம்பாசுரன் அவன் வந்து அசுர ரூபத்துல அப்படி வெளியாயிட்டான். கத்திட்டு வெளியாயிட்டான். ஏன்னா அவரால் அந்த வெயிட் தாங்க முடியல. வெயிட் தாங்க முடியல போனா உண்மையில வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாரு? இதுக்கப்புறம் டைரக்ட் ஃபைட் தான். கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் பிரலம்பாசுரனுக்கும் சண்டை வந்து ஹெவியா நடந்துட்டே இருக்கு. அப்ப நடக்க என்ன பண்றாரு? பலராமரு அவர் எப்படி சாவடிக்கிறாருன்னா அவருடைய கை வந்து பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கும். யாரோட? பலராமரோட. அவர் என்ன பண்றாருன்னா அவர் மண்டிலே அடிக்கிறார். மண்டியில தான் அடிக்கிறேன். அவர் மண்டிலே வந்து இது பண்ணி அவர் வந்து அந்த இடத்துல வந்து சாவடிச்சு ஒரே இடத்துல சாவடிச்சாரு.
அப்ப ஆச்சாரியர்கள் வந்து இந்த பிரலாம்பாசுரன் யாருன்னு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரலாம்பாசுரனை சாவடிச்ச உடனே பகவான் வந்து என்ன பண்றாருன்னா அதுக்கு வந்து ஆச்சாரியர்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. என்ன இது பண்றாங்கன்னா அவங்க என்ன இது சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த இதுல இருந்து பிரலாம்பாசுரன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட எதுக்கு வந்து இதுனா அவன் நம்மளுடைய காம இச்சை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத காம இச்சை, அப்ப வந்து அகங்காரம், அவர் பேர் புகழ், இதுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. அப்ப அதனாலதான் ஏன் பலராமர் தலையில அடிக்கிறாருன்னா நம்மளோட அகங்காரம், இந்த தவறாக யோசிக்கக்கூடிய இந்த சிந்தனைகள் இதெல்லாம் நம்மளோட மைண்ட்ல நிறைய இருக்கும். அதனாலதான் அவர் பலராமர் அவரை மேல அடிச்சு சாவடிக்கிறாரு. அடுத்து இன்னொரு ஒரு கதை இருக்கு. ஓகே, இது வந்து என்னதுன்னா துவிதான்னு சொல்லக்கூடிய ஒரு மனித குரங்கு. இங்கிலீஷ் என்ன சொல்ல மாதிரி மோன்சரா, ஓகேவா? மனித குரங்கு துவிதா. இவன் என்ன பண்றான், துவிதா வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து நரகாசுரன் சாப்பிடுச்சார். இப்ப வந்து நரகாசுரன் சாப்பிடுச்ச பிறகு, அதாவது நரகாசுரன் சாப்பிடுறதுலாம் பகவான் கிருஷ்ணன் வந்து எங்க இருக்கிறாரு, துவாரகையில் இருக்கிறாரு. ஓகேவா? நரகாசுரன் சாப்பிடுச்சாரு. இப்போ நரகாசுரன் சாவடிச்ச பிறகு அந்த 16,000 பெண்மணிகளை காப்பாற்றி முடிஞ்ச பிறகு இந்த நரகாசுரனுடைய நண்பன், அதாவது அவனுடைய கூட்டாளி தான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த துவிதா. இந்த துவிதா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து என்னுடைய நண்பரை வந்து சாவடிச்சிட்டானே இந்த கிருஷ்ணா, இவனை எப்படியாச்சும் நம்ம வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா அவர் நேரா வந்து கிருஷ்ணரை நம்ம சாவடிக்க முடியாது, வந்து பலராமரை சாவடிச்சு எப்படியாச்சும் பலராமரை சண்டை போட்டு சாவடிச்சு சொல்லிட்டு பலராமனை போறாரு. ஆனா இந்த துவிதா வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து நேரடியாக பகவான்கிட்ட போல, பகவானை இவன் சேர்த்து வர வைக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா அவன் மிகப்பெரிய ஒரு அசுரன். அவன் என்ன பண்றான்னா மக்களை வந்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். அதாவது என்ன பண்றாருன்னா இந்த துவிதா என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த பிருந்தாவனத்தம், மதுரா, துவாரகையில் இருக்க மக்கள் யாராலும் பகவான் வழிபடுறாங்களோ இவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நாசம் பண்றான். அதுக்கப்புறம் வந்து யஜ்யம் வளர்ப்பாங்கல்ல, இந்த பூஜையில யஜ்யம் வளர்ந்துருப்பாங்க. இந்த யஜ்யம் என்ன பண்ணிடுவான், போய் குதிச்சு எல்லாரும் நாசம் பண்ணி அங்க வந்து மலம் மூத்திரம் இந்த மாதிரிலாம் அடிச்சு அவன் வந்து எல்லாரும் இது பண்ணிடுவான். அப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த துவிதா என்ன பண்றாருன்னா அடுத்து வந்து கடல்ல போயிட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த கடல், ஏன்னா துவிதா வந்து மிகப்பெரிய குரங்கு மனிதன், அவருக்கு பெரிய சக்தி இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா அதுக்குள்ள கடலுக்குள்ள போயிட்டு அவர் கை மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஃபுல் கடலையும் வந்து அப்புறம் சுத்துறாரு. நம்ம வந்து டீ காஃபி அந்த மாதிரி ஃபுல்லா கடல், அதுதான் கடல் வந்து கலகம் ஆகினா அவர் வந்து அந்த கடல்ல ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சோடனே மொத்தம் அந்த கடல் அணையும் வந்து சுனாமி, மிகப்பெரிய ஒரு சுனாமியை உருவாக்குறாரு. அது அப்படி அடிச்சு ஊரெல்லாம் காலி பண்ணது. அப்படி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான சேட்டையும் அவர் பண்ணிட்டே இருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. அப்ப கடைசி என்ன பண்ணாருன்னா பெண்களை வந்து கடத்தி அவங்கள வந்து ஒரு இடத்துல போட்டு ஒளிவிக்கிறதுக்காக இவர் எல்லா பெண்களும் கடத்துறாரு. அப்ப அந்த இடத்துல எங்க எடுத்து போறாருன்னா ரைவத மலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த துவிதா என்ன பண்றாரு, அந்த மலையில ஒளிஞ்சுக்கிட்டு பெண்கள் எல்லாம் கடத்தி வச்சு அவங்களாம் கொடுமைப்படுத்துறாரு. கொடுமை எப்படின்னா அவங்களை அட்டிக்கிறது, சாக்கு அடிக்கிறது. இப்ப கூட வந்து இப்ப நிறைய வந்து சோசியல் நடக்குது, இப்ப பெண்களை கடத்தி கற்பழிக்குது. அப்ப இந்த மாதிரி வந்து அசுரர்கள் வந்து அந்த நேரத்துல வந்து அவர் இருந்தார். அப்ப என்ன நடந்துச்சு, அந்த ரைவத மலைக்கு பலராமர் போறார். இந்த பலராமர் வந்து அங்க போன உடனே பலராமருக்கும் அந்த துவிதாவுக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை நடக்குது. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா ரெண்டு பேரும் சண்டை நடக்க அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மரங்களை தூக்குறாரு. யாரும் துவிதா மரங்களை தூக்கி பலராமர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பெண்களை காப்பாதையாக போறாரு. ஆனா துவிதா என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய மரம் எடுத்து பலராமரே அடிக்கிறாரு. எப்படி மரத்தை புடுங்கி அவர் மண்ணிலே அடிக்கிறாரு, ஒட்டம் அடிக்கிறாரு. அப்ப எல்லா மரத்தையும் புடுங்கி அடிக்கிறாரு அவரு. அவன் பலராமரும் வந்து சமாளிச்சு இந்த பெண்களை காப்பாற்றின பிறகு பலராமர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அந்த கையை முஷ்டியை கொண்டு என்ன பண்றாருன்னா அவருடைய அது வந்து என்னன்னா அவர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா பலராமர் வந்து பகவான் வந்து ஒருத்தரையும் ஒரு பேட்டில சாவடிப்பாரு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பகாசுரன் கொக்கு வடிவத்தில் வந்தாரு ஒருத்தர். அவர் என்ன பண்ண கிருஷ்ணன் வாயை கிழிச்சாரு. ஏன் வாயை கிழிக்கிறாங்க, ஏன் வந்து கழுத்து வந்து சாப்பிட முடியாது, ஏன் வாயை கிழிக்கிறாங்கன்னா பகாசுரன் எதுக்கு உதாரணம்னா தேவையில்லாத பேச்சு.
பகாசுரன் வந்து அந்த கொக்கு அசுரன். அவன் அசுரன் வந்து எதுக்கு வந்து உதாரணம் கட்டுறாங்கன்னா, நம்ம தேவையில்லாத பேச்சு அடுத்தவங்க குறக்கூடாது. அப்ப அதனால வந்து கிருஷ்ணர் வந்து வாயை கிழிப்பார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேனுகாசுரன் வந்து பாத்தீங்கன்னா பலராமன் சாவடிப்பாரு. அவர் வந்து கழுதை வடிவத்தில் கூட அசுரன். அதை நான் கூட சொல்றேன். அதை எப்படி சாவடிப்பாருன்னா, வாயுக்குள்ள கையை அட்டி உள்ள விட்டு எல்லா 38 பள்ளியும் உடைப்பாரு. அது வந்து என்னதுன்னா, மற்றவங்களை வந்து நம்ம வந்து தேவையான பேச்சுகள் பேசுறது, அப்போ இன்னொரு சில காரணத்தினால சாவடிக்கிறாங்க. அப்ப அகாசுரன் பாருங்க, அந்த பாம்பு பாத்தீங்கன்னா வயிற்றை கிழிச்சிட்டு சாவடிப்பாரு. அப்போ வந்து என்னதுன்னா, அவனுக்கு வந்து எல்லாமே எனக்கு வேணும், எல்லாத்தையும் சாவடிச்சிடணும். அந்த என்ன சொல்லுவாங்க, அகங்காரம். அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு வார்த்தை இருக்கு சொல்ல, அங்கலாப்ப அவருக்கு எல்லாமே எனக்கு வேணும்னு. அப்ப அதனாலதான் வந்து அது வந்து வயிறை கிழிக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அசுவையும் சாவடிக்கிறாரு. இப்ப இந்த துயிலை எப்படி சாவடிக்கிறேன்னா, நீங்க வந்து இந்த என்ன சொல்றது, இந்த சியாமெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வந்து சண்டை போடுவாங்க, பொம்மை பார்க்க சொல்லுவாங்க. சண்டை மோத்தாய் அவர் பாத்தீங்கன்னா சண்டைல பயம், அந்த கையில அடிப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா அதை கடைசியா அடிக்கணும்னா ஏறி மேல 2 காலை தூக்கி சோட்டில் வச்சுட்டு கடைசியா வந்து இப்படி அடிப்பாங்க. ஓகேவா? அடிச்சா மண்டை முடிச்சு ஆளை வந்து காலி, அந்த காலி. அது என்ன பண்றாருன்னா, பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, அவர் மேல ஏறி அவர் உட்காந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய தோல் பட்டில ஒட்டச்சி, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அந்த அவருடைய தொண்டை இருக்குல்ல, தொண்டையை வந்து அவர் கையை விட்டு குத்தி அந்த ஃபுல்லா அப்படியே வந்து பிரிச்சு எடுக்கிறாரு. ஏன்னா யார் வந்து பெண்களுக்கு, அப்புறம் வந்து பக்தர்களுக்கு, அப்புறம் வந்து பக்தர்களுடைய இடத்துக்கு இந்த மாதிரி வந்து தீ விழிக்கிறாங்களோ, அவங்க வந்து கொடூரமாக சில அனுபவிச்சுதான் அவங்க வந்து சாவாங்க. ஏன்னா இந்த வாயை அவர் கிழிச்சிட்டோன்னே அவர் வந்து முழுசா சாவடிக்கல, வாயை கிழிஞ்சிட்டோன்னே அவர் கொஞ்ச நேரம் அவர் துன்பப்பட்டு அப்போதான் வந்து இறந்தார் அவர். அப்ப எதுக்காக இது வந்து ஆச்சரியர் என்ன சொல்றாங்கன்னா, பக்தர்களுக்கு அபராதம் பண்றவங்க, பக்தருடைய பேச்சை வந்து பக்தருக்கு அபராதம் பண்ணுவாங்க, பக்தருக்கு நிந்தனை பண்றவங்க, பிறகு வந்து என்னன்னா, பகவானை நீங்க எடுத்து பேசினா கூட பகவான் பொறுமையா இருந்துருவாரு. ஆனா பக்தர்களை எடுத்து பேசினா பகவான் பொறுமையா இருக்கவே மாட்டாரு. அதனாலதான் யாரு அபராதம் பண்றாங்களோ, யார் இது பண்றாங்களோ, அவங்க எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா மன்னிப்பு கேட்கலன்னா கடைசி வரைக்கும் ரொம்ப வந்து கவலைப்பட்டுதான், ரொம்ப கொடூரமாக அவங்களோட இறப்பம் கொடூரமாக இருக்கும். அதனாலதான் வந்து இதை காட்டுறதுக்காக தான் துவிதாவோ பலராம சாவடிக்கிறாரு. ஓகேவா? அடுத்து வந்து இன்னொரு விஷயம், அந்த தேனுகாசுரன் கழுதையும் வந்து அதே போலதான். அதே மாதிரி கழுத அசுரன் தேனுகாசுரனையும் பலராமன் சாவடிக்க, முக்கியமான சில அசுரங்களும் தேனுகாசுரன் பலராமன் சாவடிக்கிறாரு. அப்ப பலராமன் இவ்வளவு சாவடிக்கிற கதையை கேட்டாலும் அவருடைய கல்யாணம், அவரோட மனைவி பத்தி பேரு வந்து என்னன்னா ரேவதி. ஓகேவா? அவங்க மனைவி பேர் வந்து ரேவதி. ஓகே, இது வந்து என்னன்னா, இந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். என்னதுன்னா, சத்தியயுகத்துல வந்து ராஜா ரேவதன், கிங் ரேவதா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடை வந்து அவர் வந்து ஆட்சி பண்ணி இருக்கிறாரு. அது வந்து துவார விதி அப்படி சொல்லக்கூடிய அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஆட்சி பண்ணி இருக்கிறாரு. அப்ப இந்த ரேவதா மன்னருக்கு பிறந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி. ஓகேவா? அவங்க வந்து சத்தியயுகத்திலே பொண்ணுட்டாங்க. பலராமர் எங்க இருக்கிறாரு, எந்த யுகத்துல இருக்கிறாரு பலராமரு? துவாபர யுகத்துல 3வது இருக்கிறாரு. இவங்க சத்தியயுகத்திலே பொண்ணுட்டாங்க. அப்ப சத்தியயுகத்துல பிறந்த உடனே இவங்க வந்து நல்ல குவாலிட்டி, அதாவது ரேவதி ரொம்ப அழகான பெண், ரொம்ப நல்ல குணங்கள் உடைய பெண் அவங்க. அப்ப ரேவதிக்காக என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா வந்து பல இடத்துல மாப்பிள்ளை தேடுறாரு. எங்கேயும் போனா மாப்பிள்ளை கிடைக்கல. ஓகேவா? அப்ப மாப்பிள்ளைகள் தேடி கிடைக்காதனால என்ன பண்றாரு, சரி பிரம்மத்து கிட்ட போயிட்டு முறையிடுவோம் சொல்லிட்டு தன் மகளை அழைச்சிக்கிட்டு நேர பிரம்மனை ஒத்து போறாரு. ஓகேவா? இப்ப அந்த பிரம்மலோகத்துக்கு போன பிறகு அங்க வந்து பிரம்மதேவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. ஏன்னா ஒரு தலை இருந்தாலும் ரொம்ப பிஸியா இருப்போம். அவருக்கு 4 தலையில பிஸியா இருக்காரு. கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் லேட் ஆச்சு. அப்பா வந்து என்ன கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, என் மகளுக்கு வந்து நான் மாப்பிள்ளை தேர்றேன், எனக்கு கிடைக்க மாட்டேது. அப்ப சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே பூமியில வந்து இப்ப என்னது பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் அவதரிச்சிட்டாங்க, உன்னோட பெண்ணை வந்து பலராமருக்கு கொடுங்க. பகவான் கிருஷ்ணன் பலராமன் அவதரிச்சிட்டாங்களா? அவருக்கு புரியவே இல்லை. என்னதுன்னா, இப்ப பூலோகத்தில் இருக்கக்கூடிய டைமிங், அதோட கணக்கு, அதோட கல்குலேஷனுக்கும் ஆன்மீக லோகத்தில் கல்குலேஷனுக்கும் வேற.
நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்க்கெல்லாம் போறாங்க, இப்ப அந்த விண்வெளிக்கெல்லாம் போறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டைம் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து மணி கணக்கு வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களோட 1 மணி நேரம் நம்மளுக்கு வந்து இங்க 2 நாள் ஆயிரும். அப்ப அந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கும். அப்ப அங்க 1/2 மணி நேரம் ஆன பிறகு இங்க பல யுகங்கள் முடிஞ்சிருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வைவஸ்வத மனு காலகட்டம் அப்படி நான் சொல்லிக்கிறேன். ஒரு மனு காலகட்டத்துக்கு எத்தனை யுகங்கள் இருக்கு, எத்தனை சதுரயுகம் இருக்கு, 22 சதுரயுகம் இருக்குல்ல. அவர் வந்து வைவஸ்வத மனுவோடைய முதல் யுகத்துல கிளம்புறாரு. ஆனா அவர் போயிட்டு திரும்பி வரும்போது பல யுகங்கள் மாறி அதுல ஒரு யுகத்துல சதுரயுகத்துல சத்திய யுகம் முடிய திரேதா யுகம் வந்து துவாபர யுகத்துல வந்துருச்சு. அப்பதான் வந்து அவங்க கீழே இறங்கி வராங்க. ஒரு கீழே இறங்கி வந்தோடனே இந்த துவாபர யுகத்துல பாக்குறாங்க மனிதர்கள் கொஞ்சம் வேற குணாதிசயம் இருக்கு. ஏன்னா இவங்க சத்திய யுகத்துல உள்ள ஆளு, சத்திய யுகத்துல டோட்டலி வேற ரூபத்துல இருப்பாங்க, வேற ஒரு குணாதிசயத்துல இருப்பாங்க. ரொம்ப வந்து ஹம்பலா, அங்க வந்து கெட்ட விஷயங்களே இருக்காது. அது மட்டும் இல்லாம சத்தியகுத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருப்பாங்க, தென்னை மரம் உயரம், பனை மரம் உயரத்துக்கு இருப்பாங்க. அப்போ பூமியில வந்து பாக்குறாங்க இந்த ரேவதியும் இந்த ரைவத மனுவும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப உயரமாக மக்களோடைய இப்ப மக்கள் வந்து இப்ப கீழே இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த பில்டிங் கொண்டால் பில்டிங்ல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உயரமா நடத்துறாங்க. என்னடா இது அவங்களுக்கே புரியல. ஏன்னா அப்ப எல்லாம் உயரமா இருப்பாங்க. கலியுகத்துல எல்லாமே கட்டி ஆகிட்டே வரும். உண்மையா மாதிரி எல்லாமே அப்ப கட்டி ஆகிட்டே வரும். கடைசியா வந்து கலியுகத்துல அந்த பாகவதம் என்ன சொல்லப்படுறாங்க, அந்த கடைசி 12வது கண்டத்துல நம்ம ஒரு கத்திரிக்காய் செடியை வந்து ஏணி போட்டு அறக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளவு குள்ளமாயிரும். கலியுக கடைசி ஓகே, அது நம்ம ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஒரு ரொட்டி துண்டுக்காக நம்ம வந்து எல்லாரும் அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி கடைசி அந்த கலியுகம் அது வந்து முத்தின களி, கடைசி அந்த களி முத்தி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அழிவுதான். அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகுது, இப்ப ராஜா ரைவதரும் ரேவதி என்ன பண்றாங்க, பலராமன் பாக்குறாங்க. பலராமன் இப்படி பாக்குறாரு அவங்கள. அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, சரி இந்த மாதிரி வந்து நான் பிரம்மதேவன் சொன்னபடி நான் என் பிள்ளையை வந்து நான் உங்களுக்கு சொல்லி என் பிள்ளையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே பலராமன் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி ஒத்துறாரு. மனைவி வந்து அவர் வயதுக்கு என்னன்னா இவர் எப்படி கல்யாணம் பண்ணுவாரு, அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஏற்கலப்பை எடுக்கிறாரு. ஏற்கலப்பை எடுத்து ரைவத மனுவோடைய ஷோல்டர்ல வைக்கிறாரு. வச்சு ஒரு இறக்கிற ஒரே இழுதான் அப்படியே நோங்கலான ரூட்டு வந்தாங்க. அதே போல ரேவதிக்கும் இது பண்றாங்க, நோங்க பண்றாங்க. இதை வந்து ரேவதியை வந்து பலராம் வந்து கல்யாணம் பண்றாரு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு பல கதைகள் பல விஷயங்கள் இருக்கு. ஒன்றும் போயிட்டே இருக்கும். அவர் வந்து எப்படி வந்து கங்கையை வந்து இழுக்கிறாரு சொல்லிட்டே இருப்போம். ஆனா வந்து கடைசி கொன்க்ளூஷன் வந்து என்னன்னா, பகவான் ஸ்ரீ பலராமர் கருணை வந்து எதுக்காக நமக்கு வேணும்னா ஆன்மீக பலத்துக்காக நம்ம வந்து கேட்கணும். ஆன்மீக பலம் இல்லைன்னா நம்ம பக்தியில முன்னேற முடியாது. கிருஷ்ணரை தயவு செஞ்சு ஞாபகம் செய்ய, கிருஷ்ணரை நம்ம அடைய முடியாது. ஓகேவா? டேரக்டா. ஆனா நம்மளுடைய கோல் வந்து அதுதான், கிருஷ்ணரை அடையிறதுதான். ஓகேவா? ஆனா அதை டேரக்டா நான் கிருஷ்ணர் மட்டும் போதும் முடிய முடியாது. நம்ம பலராமர் மூலியமா தான் கிருஷ்ணரை அடைய முடியும். இப்போ பலராமர் என்ன பண்றாருன்னா அவரே எக்ஸ்பிரஷன் பண்றாரு. குருமார்கள் தான், இந்த குருமார்கள் தான் பலராம தத்துவம், குரு தத்துவம். அப்ப நம்ம குரு சொல்றதை கேட்டாதான் நம்ம வந்து அந்த பகவான் கிருஷ்ணரை நம்ம அடைய முடியும். இல்லைன்னா பலராமர் கருணை இல்லைன்னா நம்ம பகவானை அடைய முடியாது. அதாவது கலியுகத்துல ஆன்லைன்ல நம்ம பக்தர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஓப்பனா பேசணும் நம்ம. ஓகேவா? கலியுகத்துல இந்த ஆன்மீக இதுல பல சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து 4 கோட்பாடை கடைபிடிக்கணும், நாம ஜெபம் பண்ணணும். அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, இந்த வைஷ்ணவ மரியாதை கொடுக்கணும், பிரசாதம் சாப்பிடணும். இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து என்னது, பக்தி. ஓகே, இது என்னது, இது என்னது? ஏன்னா ஆன்லைன்ல எல்லாம் நம்ம ஆள் தான் இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் பொதுமக்கள் காணும். ஏன்னா அது ஏண்டாச்சுல இப்ப ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் என்னது? நாம ஜெபம் பண்றது, பகவானுக்கு ஆர்த்தி செய்யறது, பிரசாதம் சாப்பிடுறது, வைஷ்ணவ சேவை செய்யறது. இது என்னது? இதெல்லாம் நான் பேசணும்ல. பகவான் சேவை இல்ல. இது என்னது? பர்டிகுலர் ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. என்ன பக்தி? என்ன பக்தி? சரஸ்வதி உங்களுக்கு எல்லாம் நினைச்சிருக்கு. சரஸ்வதி தேவியே மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. சாதனா பக்தி நினைச்சேன் போல்வோ, இங்க வந்துருச்சு. அதான் சொல்ல முடியல. சாதனா பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதனா பக்தி, சாதனா என்னன்னா
சாதனை பண்றது, ஏதாச்சும் நீங்க பண்றது முயற்சி பண்றது. சாதன பக்தி தான் வந்து யாருன்னா பலராமர். அவர் மூலியமா தான் குரு கொடுக்குறாங்க. நீ 4 குரு கடைபிடிக்கணும். அப்புறம் 10 நாம அவ்வளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பக்தி பாதையில இருக்கிறோம், ஓகேவா? நம்மளுக்கு பேசிக்கான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். உங்களுக்கு பெரிய பெரிய தத்துவங்கள் தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, ஆனா அடிப்படையான விஷயம் தெரியணும். முதல் அடிப்படை என்னன்னா 4 கோட்பாடு. நோ மீட் ஈட்டிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ illicit sex, நோ அப்புறம் என்னது கேம்பிளிங், மது மாத சூது புலா. இது அடிப்படையான விஷயம். இது ஹரி கிருஷ்ணா இருக்கிறது அவசியமே கிடையாது. இது நீங்க புத்த சமயத்திலும் சரி, ஒரு மனிதனுக்கு கொள்கை. அதாவது இது இருந்தாதான் நம்ம ஆன்மீக மனிதனாக வர முடியும். அப்பதான் ஆன்மீகம், ஓகேவா? நீ பாருங்க, இயல்பாகவே நமக்கு பாருங்க, ஐயப்ப மாலை போடும் போதோ, திருவிழா நடக்கும் போதோ இருக்கும்போது ஏன் ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடை மாத்துறாங்க? யாரும் சொல்லிவிட்டாங்க. நீங்க பாருங்க, திருவிழா வரப்போது, தைவசம் வரப்போது, நான் அளவு கொடுத்து போறேன், நம்ம காவல் எடுக்க போறேன், நம்ம மஞ்சள் தண்ணி நான் பால் எடுக்க போறேன், நான் மாலை போட போறேன், நான் ஊருக்கு போறேன், நான் திருவண்ணாமலை போறேன், நான் சிவனை பார்க்க போறேன், நான் முருகனை பார்க்க போறேன். ஏன் அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாருமே சொல்ல தேவையில்ல. ஏன் அவங்களுடைய ஃபுட்டு சேஞ்ச் ஆகும் பாருங்க. உண்மையே இல்லையா மகேஸ்வரி மாதாஜி? அவங்க சாப்பாடு சேஞ்ச் ஆகும். சில பேர் 40 நாள் இருப்பாங்க, சில பேர் 1/2 மணி, ஒரு 30 நாள் இருப்பாங்க, சில பேர் 1 வாரம் இருப்பாங்க, சில பேர் நான் வெள்ளி சனி மட்டும் தான் இருக்கணும்னு இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு சாப்பாடு சேஞ்ச் பண்ணா கடவுளை அடைய முடியும். அந்த கான்செப்ட் யாருமே சொல்லி கொடுக்கல. நம்மளுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா இது இயற்கையான ஒரு விஷயம். சாப்பாடை மாத்தாம, உணவை மாத்தாம, உங்க பழக்க வழக்கத்தை மாத்தாம கடவுளை அடைய முடியாது. நான் இந்த சேத்துலயும் ஒரு கால் வச்சுக்குவேன், அப்புறம் அந்த சுத்தமான தண்ணியிலையும் கால் வச்சுக்குவேன். அப்படி சேத்துல உள்ள காலத்துக்கு சுத்தமான தண்ணி வச்சா என்ன ஆகும்? சுத்தமான தண்ணியும் சேராயிரும். அதனால இருக்கிற கொஞ்சம் பக்தியும் காணா போயிடும். அதனால உடனே நான் புஷ் பண்ணல. புதுசா வரவங்க ஸ்லோலி ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டவங்க தெரிஞ்ச வரைக்கும் அந்த 4 கோட்பாடுக்குள்ள வரது ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? இது அடிப்படையான முதல் விஷயம். இது சாதனா பக்தியோடது. ரெண்டாவது அடுத்த சாதனம் என்னதுன்னா நாம ஜபம். நாம ஜபம் பண்ணாம நம்ம கிருஷ்ண பக்தி இருந்து என்ன புண்ணியம்? பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியிலே இருந்துடலாம். ஒரு போஜனம் கிடையாது. கலிகாலை நாம ரூபே கிருஷ்ண அவதாரி, ஓகேவா? கலியுகத்துல ஹரிநாம 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 கேவலம் நாஸ்திவ 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 கலியர் அந்நியதான், ஓகேவா? அப்ப ஹரிநாமத்தை மட்டும் ஒருத்த புடிச்சிட்டானா எல்லா வகை நன்மை கிடைக்கும். பட் நாம ஜபமே நம்ம பண்ணலன்னா நீங்க எப்படி கிருஷ்ண பக்தியில நம்ம அடுத்த கட்டம் போக முடியும்? தீட்சை எடுத்தவங்க கண்டிப்பாக 16 மாலை பண்ணணும். ஆனா ஒருவேளை சில சூழ்நிலைகள் பக்தியில சேவைகள் அதிகமா இருக்கிற காரணத்தினால உங்களால செய்ய முடியலன்னா நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், மறுநாள் அதை கண்டினியூ பண்ணணும். ஆனா அதுவே ஒரு பழக்கம் வச்சு கூடாது, ஓகேவா? இப்ப நீங்க கம்பெனில ஒரு நாள் லீவ் போடுறீங்க, ஓகேவா? கம்பெனில ஸ்கூல்ல எங்க கம்பெனில வச்சுக்கோங்க, லீவ் போடுறோம். லீவ் போட்ட பிறகு நம்ம யாராச்சும் கந்தி தேடுவோம், இல்லை கந்தி தேட கூட விட்டுருவோம், ஓகேவா? ஆனா இந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டு கந்தி கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப லீவ் எடுத்தா என்ன ஆகும் மாதிரி? கிழிச்சிருவாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா கமலகாந்த் பிரபு? ஆனா வேலையில நம்ம கண்ணு சீரியஸா நம்ம இருக்கிறோம். ஒரு கெட்டவர் வந்துடக்கூடாது. எந்த கெட்டவர் வந்தாலும் அவனை மாட்டி விட்டுருவோம். இல்லை பூசிங் இந்த 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 இதை எடுத்து அவரை போட்டு விட்டுருவோம். ஆனா பக்தின்னு வரும்போது என்ன ஓட்டை இருக்குன்னு முதல் பாக்குறது. இந்த எனக்கு பரவாயில்ல, அதை நாளைக்கு ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க, இன்னைக்கு முடியல நினைக்கலாம். பிரபு இன்னைக்கு முடியல, நான் நாளைக்கு. அப்ப நாளைக்குள்ள மாலை அது அப்படி நிற்கும். நாளை நாளைக்கு. அப்ப இது இங்க, இது அங்க. அப்ப என்ன ஆகும்? கிருஷ்ணர் காப்பாற்ற நேரத்தில் காப்பாற்ற முடியாது. நான் நாளைக்கு கந்தி பண்றேன் சொல்லிட்டு நாளைக்கு வருவாரு. என்ன சொல்லி அபிராம வந்துச்சு? ரெண்டாவது நாம ஜெபம் கண்டிப்பா பண்ணணும். என் குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாம ஜெபம் பண்ணும்போது 5 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, உள்ள இருந்து சொல்லணும். அதாவது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, அது என்ன பக்தியோ நல்லா கிடையாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே. இதே கூட சொல்லி கொடுத்த டிப்ஸ். ரெண்டாவது என்ன, நீங்க சொல்ற நாமம் உங்களுக்கு முதல்ல வரணும். பண்ண மாதிரி தெரியல.
போய் சென்டர்ல பண்ணுவான், அவன் பண்ணுவாங்க 15 நிமிஷம் இருந்து தள்ளிடுவானுங்க அவனுங்க எப்படிலாம் போவாங்க. நான் பண்ணுவேன் பாரு, வைக்கிறது தெரியல. அப்படியே அவன் நெய் கையில் பட்டா அந்த யாச்சும் நம்ம கையில எண்ணெய் ஊத்திட்டா குடிச்சா குடிக்க முடியாது, வலிக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி அப்படியே நாம அப்படி நாம ஹரே கிருஷ்ணா தான் 2 மாலை, ஹரே கிருஷ்ணா 3 மாலை, ஹரே கிருஷ்ணா 4 மாலை. அப்ப சில சமயம் நேர்மை நடந்துக்கு போது நம்ம நேர்மை நடப்பா 1 மாலை வச்சுக்கிட்டு அது 2-3 நாம சொல்லு, ஏன்னா பின்னாடி விட்டுக்குமா மணி மணி மணி. அதாவது அதான் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன், நிறைய பட்டமா போயிட்டு. அதாவது நேர்மையா நடந்துக்கிறதுமே நம்ம பகவான் கிட்ட ஒரு ஆக்டிங் பண்ணுவோம். எப்படின்னா நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அப்ப என்ன நடக்கும்னா நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஸ்கிப் பண்ணதை கண்டிப்பா பண்றோமா என்ன பண்ணணும்னா 4 மாலை 5 மாலை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு நம்ம திருப்பி கண்டினியூ பண்றது. சீட்டி. அதாவது 2வது என்னன்னா சொல்லும் போது அதாவது நீங்க சொல்றது உங்களுக்கு முதல்ல கேட்கணும். நீங்க சொல்றதே உங்களுக்கு கேட்கலன்னா அப்ப பகவானுக்கு இது கேட்கும். ஓகேவா? 3வது டிப்ஸ், நாம ஜெபம் பண்ணும்போது நீங்க நல்ல பெரிய பக்தர்னா பகவான் நினைக்க முடியும்னா பகவானை நினைங்க. ஓகேவா? பகவான் நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. அவர் லீலைகள் ஏதாச்சும் ஒன்று, அவர் நாமமோ அவர் திருவடி பாதமோ ஏதாச்சும் நினைங்க. அப்படி வரமாட்டது பிறகு எனக்கு நேற்று வச்ச சாம்பார் சுட வச்சோமா இல்லையா அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஃப்ரிட்ஜில் வந்து நாளைக்கு சமைக்கிறதுக்கு என்ன இருக்கு, கீரை இருக்கா, கீரை இல்லை, கொஞ்சோண்டு கேரட் இருக்கு, அதுல கொஞ்சோண்டு வந்து கொபிஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நாளைக்கு செடிதான். இதுதான் ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகம் வர மாட்டேன். என்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு கண்ணாடி காலைல டார்ச்சர் பண்ணுவேன்ல, அன்னைக்கு பிக்சர் அனுப்புறேங்க. ராதா மாதா படம் அனுப்பி விட்டுருவேன். ப்ரோ நிறைய மெசேஜ் அனுப்புறான். நான் படிக்க முடியாது, என்னையே திட்டிருக்காங்க நிறைய பேர். ப்ரோ நீங்க அனுப்பி விட்டுறீங்க நிறையா, எங்க நான் படிக்கிறதுங்க. அதுல நான் அன்னைக்கு தர்ஷன் ஃபுட் அனுப்பி விடுவோம் பாருங்க. அட்லீஸ்ட் போன்ல தொலைச்சு படிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு சின்ன கிருஷ்ணர் போட்டோவை பேக்ல வச்சுக்கோங்க, அதை எடுத்து பார்த்துட்டு ஜாப் பண்ணுங்க. இல்லைன்னா வீட்டுல உள்ள கூடிய ஹோட்டல்ல பார்த்து ஜாப் பண்ணுங்க. உங்க பார்வை கவனம் அங்க இருக்கணும். ஓகேவா? இந்த தொடரும் போட்டா சரி நீங்க தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டு ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா கது சாத்திட்டு பாதி எதிர இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஜாம பர்சன்டேஜ் இருக்கணும். ஓகேவா? 4வது வந்து என்னன்னா அபராதங்கள் இருக்குதா செக் பண்ணணும். முதல்ல 10 அபராதம் முதல்ல உங்களுக்கு தெரியணும். அபராதமே நம்மளுக்கு தெரியலன்னா நீங்க நம்ம எப்படி வந்து நம்ம வந்து நாம ஜெபம் பண்ணுவோம், பண்ண முடியாது. ஓகேவா? குற்றம் நம்ம தெரியணும். அடுத்து 5வது முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, இந்த நாளும் வந்து நான் 2018 டீச் எடுத்தேன். 2018 என் குருநாதே எனக்கு இது சொன்னார், எங்களுக்கு எல்லாம் சொன்னார் இதை பண்ணுங்க. பிறகு நாங்கள் வந்து போன வருஷம் போகும்போது அடுத்து நாங்கள் நம்மளுடைய பக்தி சேவலம் பார்த்துட்டு அவர் அடுத்து அப்கிரேட் பண்ணாரு. அடுத்து சுத்தநாமம் வர்றதுக்கு இதை நீ பயிற்சி பண்ணு. என்னன்னா நீங்க நாம ஜெபம் பண்றீங்களா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம் 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ணா ஹரி பண்றீங்களா? நீங்க அந்த வார்த்தை சொல்லும் போது ஹரே கிருஷ்ணா ஹரி, நீங்க உங்களோட கவனம் வந்து அந்த நாமத்துக்கு பின்னாடியே ஓடணும். அந்த நாமத்துக்கு பின்னாடியே ஓடணும். புரியுதா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நீங்க உங்க மைண்ட்ல வந்து அதை ஃபாலோ பண்ணி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரி ராம். நீங்க அது பின்னாடியே ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்க கவனம் எங்கேயுமே செதறாது. ஓகேவா? நீங்க அடுத்து வந்து ஒரு மாலையில வந்து விரல வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு மாலையை அது நாம சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் நவுத்தணும். நம்ம என்னது அடுத்து சொல்லப்படுறது இப்பயே நவுத்தி வச்சுக்குவோம். சன் பை தானே ஒரு மாலை அந்த ஒரு மாலை. ஓகேவா? 2வது நாம ஜெபம். முதல்ல என்ன சொன்னேன் சாதன பக்தியில நான் 2வது நாம ஜெபம். ஓகே. 3வது வந்து என்னதுன்னா பக்தி சேவா. பகவானுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. ஒண்ணுமே பண்ணாம நம்ம வந்து அவர் வந்து கொடுக்க மாட்டாரு. ஓகேவா? ஆதாயம் ஏதாச்சும் ஒண்ணு மாலை கட்டுறதோ கூட்டுறதோ ஒரு ஏதாச்சும் எடுத்து ஓட்டல வைக்கிறதோ ஏதோ காப்பீட்டு இருக்கு அதை சுத்தம் பண்றதோ ஏதாச்சும் கோயில்லையோ கோயிலெல்லாம் எல்லாரும் கோயிலுக்கு சொல்லுவாங்க. கோயிலுக்கு கூட வேணாம், மொத்தம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பலராம இல்ல கிருஷ்ணர் ராதா இல்லைன்னா ஏதோ ஒரு போட்டோ, ஏதோ ஒரு பகவான் போட்டோ அது மாதிரி சுத்தமா இருக்கா, அதுல அங்க வந்து அந்த ஸ்பைடர் கூண்டு கட்டாம இருக்கா, அது கீழே தேய்ச்சா அப்படியே திருநீர் நல்லா பட்டையா அடிக்கலாம் போல அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு கிருஷ்ணா எப்படி நாளைக்கு ஊசியில மாஸ்க் போட்டுருப்பாரு அவரே. முதல்ல வீட்டுல உள்ள பகவான சுத்தம் வச்சு நம்ம பழகிக்கணும். பிறகு கோயில்ல பகவான சேவை செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் வீட்டுல ரொம்ப முக்கியம். அதை முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா வந்து வாரம் முன்ன கூட மாசத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட், அதாவது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி வருது தொடப்போம். அப்படி வேணாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சேவை ரொம்ப முக்கியம். இது 3 இருந்துச்சுன்னா பக்தியில நல்லா முன்னேறலாம்.
புரியுதா? ஹரே கிருஷ்ணா. जय श्री भगवान कृष्ण बलराम की जय श्री बलराम पूर्णिमा की जय श्री गोपाल जी की जय गौर ब्रह्मानंदे हरि हरि बोल. यार கேள்வி ஒரு கேள்வி கேளுங்க ஓனல் ஓன் கேள்வி கேட்கலாம். ஏதோ கேள்வி சந்தேகங்கள் உங்களும் கேள்வி கேட்கலாம். ஏதோ கேள்விகள் கேட்க மக்களுக்கு நன்மை பெறுவோம். ஓகே கேளுங்க. வெரி குட். கேள்வி கேட்டதுல அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி பிரபு? நான் நீங்க கேட்டீங்களோ? நான் கேக்குறேன். எனக்கு வந்து விஷால் பிரபு கேட்டாரு. லாஸ்டா கேட்டாரு. ஆமா விஷால் பிரபு கேட்டாரு. விஷால் பிரபு இருக்கீங்களா? இல்ல போல அவருக்கு. அவர் என்ன கேள்வி வயசுல கிருஷ்ணா வந்து மாண்டி போனாரு. 5 வயசு பிள்ளைங்க மாண்டி அதுக்கு வித்தியாசம் இருக்குன்னா அது எப்படி சொல்றேன். மெயின் அவர் என்ன கேட்டாருன்னா கிருஷ்ணர் அந்த வயசுல இன்டெலிஜென்ட் இருந்தாரு, அவர் மாரி வேற யாரும் இன்டெலிஜென்டா இருந்தாரு. ஓகே என்ன கேள்வினா மக்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. அதாவது இது ஒரு கேள்வி வந்துச்சு ஆன்லைன்ல. அதாவது இப்ப பகவான் கிருஷ்ணர் 5 வயசுலயே மாடு வைக்க போறாரு, 6 வயசுல கோவதான் தூக்குறாரு, அப்புறம் வந்து பஞ்சாயத்தெல்லாம் பண்றாரு, அது பண்றாரு இதை சொல்றீங்கள. இப்ப அதே 5 வயசுல ஒருத்தனுக்கு சொந்தமா ஏஞ்சி ஸ்கூல் கூட போக தெரியாது, ஸ்கூல் கிளம்ப முடியாது, அந்த நிலைமையில இருக்கு. அப்ப இது எதோட ஒப்பிடுறது, எப்படி இதை பாக்குறது அப்படின்னு சொல்லி அந்த பொருள் கேள்வி கேட்டாரு. அதாவது ரொம்ப சிம்பிள். அப்பாவுக்கும் பையனுக்கும் செயல்கள்ல வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? ஓகேவா? ஏன்னா அப்பா வந்து அவரால் ஏறி ஒரு ஜாமா ஒரு பொருள் எடுக்க முடியும், பையனால ஒரு 4 ஈட்டர் பொருள் எடுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா பையன் சின்னவனா இருப்பாரு, அப்பா உயரமா இருப்பாரு. அதே போல ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே வேற வேறையானது. ஓகேவா? பரமாத்மா எல்லாமே செய்ய முடியும். அவர் வயிற்றுக்குள்ள வந்து பேபியா வந்தோடனே ஒரே மாசத்துல பூத்தம் சாப்பிடுச்சாரு. நம்ம 1 மாசம் பேபி வச்சு அது பக்கத்துல சிறந்து வந்தா கூட தட்டி விட தெரியாது. அந்த நிலைமையில நம்ம ஜீவாத்மா, நம்ம கட்டுட்ட ஆத்மா, அவர் கட்டு இல்லாத ஆத்மா. அவர் 5 வயசுல எல்லா சாகலும் செய்ய முடியாது, செய்வாரு. அட் த சேம் டைம் அவர் இன்னொரு கேள்வி இருந்தாரு, கிருஷ்ணர் பலராமன் தவிர்த்து மத்த பேரும் அப்படிதான் இருந்தாங்களா அப்படி கிட்ட கிடையாது. நீங்க பாருங்க, காளி என்ற அசுரனை சாவடிக்கும் போது எல்லாரும் பயப்படுறாங்க, அதுதான் நம்மளோட இயல்பு, எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா கிருஷ்ணன் வந்து சாவடிக்க முடியும், ஏன்னா கிருஷ்ணன் பரமாத்மா. அவர் விட வந்து அன்சர் வந்து என்னன்னா, பகவான் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். புரியுதா? அவர் எல்லாமே செய்ய முடியும். ஆனா நம்ம நார்மல் ஜீவாத்மா நம்ம அதை பார்க்க மட்டும் தான் செய்ய முடியும். நம்மளோட இயல்பு என்னவோ அதுதான் நம்ம செய்ய முடியும். இதுதான் ஆன்சர் ப்ரோ. பரமாத்மா எதுவுமே செய்ய முடியும். ஓகே ப்ரோ.